இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். சிறப்பு சிந்தனை. இதை வழங்குவதற்கு எம்முடன் இணைந்திருப்பவர் அனைவரும் அறிந்த பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள். வேதாத்ரி மகர்ஷியின் உடற்பயிற்சியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. யாரை கேட்டாலும் அது தெளிவாக தெரியும். ஏனென்றால் பண்டைய கலைகள் பலவற்றிலும் பரிச்சயம் செய்து கொண்ட மகர்ஷி எல்லாவற்றையும் இணைத்து ஒரே எளிமையான பலரும் சுலபமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி வடிவில் தந்திருப்பது அதன் தனிச்சிறப்பு. அதில் வர்மக்கலைகளையும் வர்ம புள்ளிகளையும் இணைத்திருப்பார். இப்படி பலதையும் சேர்த்து ஒரு சுலபமான உடற்பயிற்சியை தந்தது மகர்ஷியின் தனிச்சிறப்பு. மகர்ஷியின் வழியில் வந்த எங்களுடைய பேராசிரியர்களும் பலர் இதில் பலவிதமான பண்டைய கலைகளில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் முன்னிற்பவர்களில் ஒருவர் சௌமித்திரன் ஐயா அவர்கள். இவரும் வர்மக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவர், சாத்திரம் தெரிந்தவர், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் அறிந்தவர். இதை எல்லாவற்றையும் தெரிந்திருப்பதால் அவருக்கு ஒரு எங்களுடைய வகுப்புகளில் கூட ஒரு தெளிவான 360 degrees உருவத்தை கொடுக்க முடிகிறது. கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அது சுலபமாக புரிந்து கொள்ளும். அத்துடன் திருமூலர் கூறுவது போல் தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இதில் அடுத்தபடியாக கடந்த 20 வருடங்களாக குருவின் சேவையே, குருவின் அவருடைய போதனைகளையும் சரி, அவருடைய உடற்பயிற்சிகளையும் சரி, தன்னுடைய தனியார் துறையில் இருந்த வேலையையும் தானே விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு முழுதாக தன்னுடைய நேரத்தை வேதாத்திரியத்துக்கு அர்ப்பணித்திருப்பவர் சௌமித்திரன் ஐயா அவர்கள். பேராசிரியரை பற்றி உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும், அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. கனடா ஸ்கை யோகா மன்றத்தில் கூட இன்று 4வது வகுப்பு, உடல் நலம் வகுப்பு 4. இதைவிட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் ஐயாவை பேச அழைக்கிறோம். ஐயா, சௌமித்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, ஒரு அற்புதமான நேரத்தில் கனடா ஸ்கை யோகா சென்டர் மூலமாக உடல் நலம் பற்றிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் கனடா ஸ்கை யோகா சென்டர் சார்பாக மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று அத்தனை மெய்யன்பர்களையும் வரவேற்கின்றோம். நண்பர்களே, நம்ம கடந்த வகுப்புகள்ல முதல் வகுப்பு உடற்பயிற்சியினுடைய அவசியம், அதனைத் தொடர்ந்து கைப்பயிற்சி, கால் பயிற்சியினுடைய முதல் 4 நிலைகளை பார்த்தோம். பாகம் 1. பாகம் 2 கால் பயிற்சியினுடைய தொடர்ச்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை பார்த்தோம். பாகம் 3 மகராசனம், மசாஜ், அக்குப்ரெஷரை பார்த்தோம். இன்னைக்கு பாகம் 4 கண் பயிற்சி, கபாலபதி மற்றும் உடல் தளர்த்தல், அதனுடைய விஞ்ஞான மெய்ஞான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 3வது பகுதிக்கும் 4வது பகுதிக்கும் ஒரு நீண்ட இடைவேளை. நாங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த வகுப்பு நேரடி வகுப்பாக நடக்க வேண்டும் என்று அடியேனும்
சிவசங்கரம் ஐயா அவர்களும் முயற்சி செய்தோம். ஆனா ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக கனடாவிற்கு பக்கத்திலே அமெரிக்காவிலே அடியேன் இருந்தாலும் நேரடியாக வந்து உங்களிடம் சந்திக்க முடியவில்லை என்கின்ற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதை கூடிய விரைவிலே நாம் அங்கே சந்திப்போம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிற்சி வந்து கண் பயிற்சி. முதல்ல இந்த கண் பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மனித உடல்ல இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல இறைவன் படைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தை, அந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை, அற்புதத்தை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான கருவி இந்த கண்கள். இந்த கண்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல இருக்கிற 72,000 நரம்புகள்ல கிட்டத்தட்ட 32,330 நரம்புகள் கிட்டத்தட்ட இதனோடு தொடர்பினை உடையது. இந்த கண்கள் என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. கண்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து தலை வலிக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போனோம்னா அவர் உடனே வந்து பிபி தான் வந்து செக் பண்ணுவார். அந்த பிபி செக் பண்ண உடனே பிளட் பிரஷர் நார்மலாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு நாள் வர சொல்லுவோம். 2வது நாளும் இந்த பிளட் பிரஷர் நமக்கு வந்து நார்மலா இருந்ததுன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உடனே வந்து நீங்க வந்து ஒரு கண் டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இந்த நம்மளுடைய இந்த ஹெட் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இந்த ஹெட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த நரம்பு முக்கியமாக கிட்டத்தட்ட 25% நரம்புகள் இந்த கண்களோடு தொடர்பினை உடையது. குறிப்பாக இந்த தலைப்பகுதி இருக்கு பாருங்க, இங்க வந்து 7,000 நரம்புகள் இருக்கிறது. இந்த கன்னத்துல வந்து 5,000 நரம்புகள் இருக்கு, 12. கண்கள்ல 4,000 நரம்புகள், 16. காதுகள்ல 3,000, 19. மூக்குல 3,330. ஆக மொத்தம் 22,330 நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பினை உடையது. இந்த கண்கள்ல ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் முழு ஹெட் சிஸ்டத்தை மட்டும் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கு பாருங்க, ஸ்பைனல் கார்டுல முதுகு தண்டு வடத்துல கழுத்து வலி இப்போ ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்தாங்கன்னா C1ல இருந்து C7ல எங்கேயாவது அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ல தெரியும். அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ல அவங்க வந்து அந்த ஃபைனல் இம்ப்ரெஷன்ல போட்டிருப்பாங்க C1 C2 அல்லது C2 C3. இந்த C2ஓட சர்விக்கல் நர்வ் 2 அதனோட தொடர்புடையது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கண்கள் மற்றும் காது. உங்களுக்கு கழுத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கழுத்து வலியை நிறைய பேர் வந்து டாலரேட் பண்ணிப்பாங்க. சாதாரணமா பெயின் கில்லர்ஸ் மெடிசனை எடுத்துப்பாங்க, சில உடற்பயிற்சிகளும் செய்வாங்க. ஆனால் இந்த C2ல பிரச்சனை இருந்தால் அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, கழுத்தில் இருந்தாலும் அது நம்முடைய குறிப்பாக கண் நரம்பு மண்டலத்தை, காது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். ஏன்னா அதனோட C2 என்பது கண்கள் காதுகளோடு தொடர்பினை உடையது. அப்ப பாருங்க, வலி கழுத்துல இருக்கும், பிரச்சனை கண்கள்ல கொடுக்கும். ஆனா கண்கள்ல பிரச்சனை கொடுத்ததுன்னா தேவையில்லாம ஒரு மருத்துவம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எங்க முக்கிய பிரச்சனை அங்க விட்டுருவோம். அப்போ இந்த கண்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான கருவி.
இந்த கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக 5 வர்ம புள்ளிகள் இந்த கண்கள்ல இருக்கிறது. இந்த கண்பை மகரிஷியினுடைய ஒரு ஒரு யுக்தி பாருங்களேன், ரொம்ப சிறப்பா இருக்கும். த வேல்யூ ஆஃப் த குரு என்னன்றது இதுல தான் தெரியும். நம்ம நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த கண் பயிற்சியை நம்ம செய்வோம். நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில நம்ம கடைசியா செய்கின்ற அந்த 7ஆம் நிலை பயிற்சி என்ன? கண்களை இப்படி பொத்திக்கிட்டு கண்களை நம்ம வந்து 5 மூச்சு விடுறோம். இது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நுரையீரலுடைய மேல் பகுதியை இயக்குறோம். அது அந்த பயிற்சியில் நடக்குது. ஆனால் மகரிஷியினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சியில ஒரு பயிற்சியின் முடிவு அடுத்த பயிற்சியின் ஆரம்பமாக இருக்கும். கை பயிற்சியில பாருங்க, 7ஆம் நிலை முட்டிய சுழற்றுவோம். முட்டி எங்க இருக்கு? கால்ல இருக்கு. அடுத்தது கால் பயிற்சி. கால் பயிற்சி முடிஞ்ச உடனே கைப்பயிற்சி முடிஞ்ச உடனே கால் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். கால் பயிற்சி முடியுறது இதுல கிட்னி மசாஜ். அப்படியே முன்பக்கம் பக்கத்திலேயே உதிர விதானம் முன் பக்கத்துல. அடுத்தது மூச்சு பயிற்சி வந்துடும். அந்த மூச்சு பயிற்சி முடிகிறது கடைசியில இதுல கண்களை பொத்துகிறோம். அப்ப அடுத்தது கண் பயிற்சி. அந்த கண்களை பொத்தும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுக்கு நம்ம பயிற்சிக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் கொடுத்துறோம் இந்த கண்களுக்கு வந்து. ஏன்னா கண்கள்ல இந்த கண் பயிற்சி நாம என்ன பண்றோம்னா 7 நிலைகள்ல வந்து சுழற்றுகிறோம். வலது இடது மேலும் கீழுமாக 2 பக்கத்துலயும் கிராசிங் போடுறோம். அதுக்கப்புறம் சுழற்சி, வலச்சுழல், இடச்சுழல், அதுக்கப்புறம் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை. 7 நிலைகள்ல இந்த கண் பயிற்சியை நம்ம வந்து செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது இந்த கண்கள் இருக்கிற இறுக்கத்தை போக்குவதற்காக முதல்லயே ஒரு வார்ம் அப் பண்ணிடுறோம். அந்த வார்ம் அப் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள்ல 5 வர்ம புள்ளிகள் மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய 5 வர்ம புள்ளிகளை நம்ம அந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியே இயக்கிடணும். இந்த கண்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள்ல பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த முதல் வர்ம புள்ளி இதுதான். அதாவது இந்த ஆக்கினை இருக்கு பாருங்க, இந்த ஆக்கினையிலிருந்து புருவ மத்தியிலிருந்து ஒரு விரல் வலதுபுறம், ஒரு விரல் இடதுபுறம், இந்த புருவம் ஆரம்பிக்கின்ற இடம். இதுதான் புருவ அடங்கல் அப்படின்னு பேரு. இதுக்கு வந்து ஒரு உயிர் அடங்கல் இது. இது உயிர் அடங்குகின்ற இடம் இந்த புருவ அடங்கல். ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான பாயிண்ட். 2வது இந்த கண்களுக்கு உள்ள இங்க இருக்கு பாருங்க, இங்க 2 வந்து ஹோல்ஸ் இருக்கு. உதாரணம் எப்படின்னா, இந்த கார் ஓட்டும் பொழுது இந்த வைப்பர் இருக்கு இல்லையா, அந்த கார் வைப்பர்ல வந்து ஃப்ரண்ட் கிளாஸ்ல வந்து டஸ்ட் இருந்ததுன்னா, நம்ம கார் உள்ள இருந்துகிட்டே ஒரு சுவிட்ச் அப்படி ஆன் பண்ணோம்னா, ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஹோல்ல இருந்து அந்த கிளாஸ் ஃபுல்லா ஒரு வாட்டர் அடிக்கும். ஒரு சின்ன ஹோல் மைனூட்டா, கண்ணுக்கு தெரியாது, கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம கண்கள்ல உள்ளுக்குள்ள 2 பாயிண்ட் இருக்கு. அது வழியா தான் அந்த கண்ணீர் வெளியில வருது. அது வழியா தான் அழுக்குகள் வெளியில காலையில வந்து தூங்கி எழுந்துக்கும் பொழுது நமக்கு வருகிறது. அப்போ அது 2வது புள்ளி. அதுதான். அதுக்கு பேர் வந்து மந்திர காலம் அப்படின்னு பேரு. முதல் பாயிண்ட் வந்து புருவ அடங்கல். 2வது பாயிண்ட் வந்து மந்திர காலம் அப்படின்னு பேரு. 3வது பாயிண்ட் இதோ இருக்கு பாருங்க, இந்த கண்கள் இந்த முடிகின்ற இடம், இந்த மசில்ஸ் ஆரம்பிக்கின்ற இடம். நீங்க இப்படி அழுத்தினீங்கன்னா அப்படி பள்ளம் தெரியும் பாருங்க. இப்படி ஒரு பள்ளம். இப்படி அழுத்திங்கன்னா எல்லாமே வந்து 2 2 தெரியும், 4 4 தெரியும். இப்படி பாருங்க, அப்படி அழுத்தி பாருங்க. இந்த மெதுவா அழுத்தம். இதுக்கு பேர் வந்து நட்சத்திர காலம் அப்படின்னு பேர். 4வதாக இந்த பாருங்க, இந்த கண்ணனுடைய இந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, குறிப்பாக இந்த இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 வரிகள் தெரியும், லைன் மாதிரி தெரியும். ஒரு சின்ன சின்ன நரம்புகள், அது சின்ன எலும்பு மாதிரியும் தெரியாது, நரம்பு மாதிரியும் தெரியும். ஆக்சுவலி நரம்புகள் அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் வந்து இந்த 2 சைட்லயும் இருக்கு. இதுக்கு பேர் வந்து காம்போதரி காலம் அப்படின்னு பேர். பாருங்க, புருவ அடங்கல், மந்திர காலம், நட்சத்திர காலம், காம்போதரி காலம். 5வதாக
அண்ணான் காலம் அல்லது அண்ணான் அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மசாஜ் பயிற்சியில நெத்தி பொட்டை சுழற்றோம் இல்லையா, அதுதான். இந்த நெத்தி பொட்டை சுழற்றும் போது நிறைய பேருக்கு குழப்பம் வரும். சில பேர் கையை நம்ம மேல வைப்போம், கீழே வைப்போம். பாருங்க, எப்பவுமே இந்த கண்ணுடைய நடுவு பகுதி இருக்கு பாருங்க, இந்த நடுவு பகுதியிலிருந்து நேரா அப்படி கோடு போட்டு வெளியில வந்துருங்க. அந்த வெளியில கண் முடிக்கின்ற இடம், அந்த இடத்துலதான் பாருங்க இப்படி ஒரு பஞ்ச். இந்த பஞ்ச் வந்து இதுல தான் இருக்கணும். அவ்வளவுதான். அங்க 2 சைடுல வச்சுக்கிட்டு வலச்சுழலாக 3, இடச்சுழலாக 3, வலச்சுழலாக 3. நம்ம மசாஜ்ல பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து அண்ணான் காலம் அப்படின்னு பேரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது வந்து நம்ம கண்ணுக்கு மட்டும் மசாஜ் பயிற்சியிலையும் நம்ம இதை ஆக்டிவேட் பண்றோம். கண் பயிற்சி செய்யும் பொழுதும் பாருங்க, நீங்க உங்களுடைய கட்டை விரலுடைய கீழ்ப்பகுதியை அந்த இடத்துல தான் அப்படி அழுத்துவீங்க. கண் மூச்சு பயிற்சி முடிஞ்ச உடனே. இப்ப பாருங்க, இந்த பயிற்சியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 வர்ம புள்ளிகளையும் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முடிஞ்ச உடனே அந்த 5வது தடவை மூச்சு இழுத்து விட்டுட்டு கையை உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மூச்சையே கவனிங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு, அப்போ இந்த 5 வர்ம புள்ளிகளும் உங்களுக்கு பாருங்க எல்லாமே இயங்கிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண்களை திறந்துட்டீங்கன்னா இந்த கருவிழியில இருக்கிற ஒயிட் இருக்கு பாருங்க, அது பேர் வந்து ஒயிட் தின் மசில்ஸ்னு பேரு. வெண் மென் தசைகள். அந்த வெண் மென் தசைகள் அங்க வந்து இறுக்கம் அதிகமா இருக்கும். இப்ப இறுக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த காற்று ஓட்டத்திலேயோ ரத்த ஓட்டத்திலேயோ வெப்ப ஓட்டத்திலேயோ தடை வரும் பொழுதுதான் நமக்கு கண்கள்ல வந்து கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்கள்ல சில பேருக்கு ட்ரைனஸ் அதிகமா இருக்கு. சில பேர் கண்கள்ல வந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண பிறகு கூட நீர் வடியும். சில பேருக்கு வந்து இந்த கண்ணுல புரை விழுதல், கேட்ராக்ட், அந்த பிரச்சனை, அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் மனித உடல்ல வந்து ரத்த அழுத்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, பிபி. நம்ம உடலுக்கு ஒரு ரத்த அழுத்தம், கண்களுக்கு ஒரு ரத்த அழுத்தம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஐ குளுக்கோமா அப்படின்னு பேரு. கண்களுக்கு மட்டும் தனியா வந்து பிரஷர் செக் பண்ணுவாங்க. உடலுக்கு ஒரு சர்க்கரை இருக்கிறது, ஐ சுகர், கண்ணுக்கு ஒரு சர்க்கரை இருக்கிறது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு வைட்டல் ஆர்கன் நம்மளுடைய கண்கள். அப்போ இந்த கண்கள்ல அந்த இறுக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த கருவிழி எல்லா பக்கமும் டிராவல் பண்ணாததுனால, அந்த இறுக்கம் இருந்ததுனால இந்த கண்கள்ல மட்டும் பிரச்சனை இல்லாம இந்த முகம் சார்ந்த நரம்புகள், நம்ம சொன்ன இல்லையா 22,330 நரம்புகளுக்கும் ஏதாவது விதத்துல பாதிப்பை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஒரு லிக்விட் இருக்கு. அந்த ஸ்பைனல் கார்ட்ல ஒரு லிக்விட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்ணு பாதிச்சிடும். அது உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தலையில வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒரு வலி எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். கண்கள்ல வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கும். அதை வந்து முதல்ல எல்லா டெஸ்டும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பைனல் கார்டில் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்கள்ல அதுக்கு ஐ டாக்டர்ஸ்க்கு தெரியும். 7 நாள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டே பண்ணணும். 7 நாள் 7 ஊசி இந்த கண்களுக்கு நம்ம போடணும். 7 தடவை ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரியாகும். பாருங்க, ஒரு கண் பயிற்சின்னு ஒரு சின்ன பயிற்சின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கண்களுக்கு உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த கண்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கு பாருங்க, மேல்புறம், நடுப்புறம், அடிப்புறம். அதே மாதிரி வெளிப்பக்கத்துல மேல்புறம், நடுப்புறம், அடிப்புறம். இதுல வந்து இந்த 6 வகையான மசில்ஸ், தசைகள் இந்த கண்கள்ல இருக்கு. இந்த கண்கள்ல வந்து சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக், இன்ஃபீரியர் ரெக்டஸ். 6 வகையான மசில்ஸ் இந்த கண்கள்ல இருக்கிறது. இந்த கருவழி இருக்கு பாருங்க, அதுல 2 மசில்ஸ் இருக்கு.
ஐரிஸ் மசில்ஸ், செலிரியல்ஸ் மசில்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, 8 வகையான தசைகள் இந்த கண்கள்ல இருக்கு. அப்போ when you are doing this eyeball rotation exercise, இந்த கண்களை 7 நிலைகள்ல நம்ம என்ன பண்றோம், கருவிழியை மேலும் கீழும், வலது இடதாகவும், மேலும் கீழுமாகவும், குறுக்கிலும், கீழ்ப்புறம் இடத்திலிருந்து வலதுபுறம் மேலும், அடுத்ததாக வலதுபுறம் கீழிருந்து இடதுபுறம் மேலும், சுழற்சி 10 முறையும், வலச்சொல் இடச்சொல்லும், இந்த கருவிழியை குவிதலும் விரிதலும், கிட்டப்பார்வை தூரப்பார்வை, இந்த 7 நிலைகள்ல இந்த கருவிழியை நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வெண் மென் தசைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒயிட் தின் மசில்ஸ்ல டிராவல் பண்ண வைக்கிறோம். அப்படி டிராவல் பண்ணும் பொழுது இந்த வெண்மென் தசைகள் இருக்கிற இறுக்கம் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், அந்த கண்கள்ல உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராகும். அப்ப அது சீராயிடுச்சுன்னா நம்ம இந்த கண்கள்ல இப்ப சொன்ன எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது. அது மட்டும் அல்ல, குறிப்பாக இந்த கடைசியில் இங்க சொன்ன பாருங்க, அண்ணான் காலம், அண்ணான் அடங்கல், அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய சிறப்பு நம்ம இங்க நமக்கு சொல்வதற்கு நேரம் பத்தாது. நீங்க கூகுள்ல போயிட்டு மெனிஞ்சியல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு போடுங்க. கூகுள்ல மெனிஞ்சியல் நர்வ் சிஸ்டம் போடுங்க. இன்ஃபர்மேஷன் அப்படியே கூட்டம். அந்த மெனிஞ்சியல் நரம்பு சிஸ்டம் பாருங்க, that will protect our spinal cord. பாருங்க, அதுதான் சொன்னது நம்ம முதல்லயே C2ல பிரச்சனை இருந்தால் கண்கள்ல பாதிப்பு வரும் என்பது. இது நான் சொல்லி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா 25 லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்திய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடற்பயிற்சி அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க. இதை நாங்க போடல. கொரோனா காலத்துல ஒரு அன்பர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மூலமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கிறார். ஐயா, எனக்கு மாதிரி கண்ணில் பிரச்சனை, சென்னை திருவல்லிக்கேணியை சார்ந்தவர், இந்தியாவில் தமிழ்நாட்டில். நான் மருத்துவரிடம் சென்றேன். ஒரு கண்ணு இன்னும் ஒரு வாரத்துல போயிடும், இன்னொரு கண் அதுல இருந்து அடுத்த ஒரு வாரத்துல போயிடும். இதுக்கு என்ன ரெமிடின்னு கேட்கிறேன் அவங்ககிட்ட. இதுக்கு ரெமிடியே கிடையாது, கண்கள் இரண்டையும் நீங்க மாத்துறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டோனர் பிடிச்சாங்க. 30 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ வசதி இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பெனியில போய் நான் சொன்னேன். என்னுடைய உடலினுடைய தகுதியை தெரிந்தவுடன் கம்பெனியில 10 லட்சம் ரூபாய் ஒன் டைம் செட்டில்மெண்ட் செக் கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன பண்ணணும், ஐ எம் நியூ ஃபார் யோகா, இந்த யூடியூப்ல உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கண் பயிற்சியை நீங்க 3 வேளை செய்யுங்கள். கண் பயிற்சி, அதை தொடர்ந்து ஒரு டார்க் ரூம்ல இருங்க. லேப்டாப் பார்க்காதீங்க, செல்போன் பார்க்காதீங்க, சன்லைட்டை நேரடியா இப்போதைக்கு பார்க்காதீங்க, பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் மருத்துவர் சொன்ன மாதிரி சரியா சொல்லி வச்ச மாதிரி 1 வீக் அப்புறம் அவருடைய ஒரு கண் முழுவதுமாக பார்வை இழந்து விட்டது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்படியும் மருத்துவமனைக்கு செல்கிறார். அங்க மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தான் முதலே சொல்லிட்டோங்க, இன்னும் 1 வீக்ல இன்னொரு கண்ணு உங்களுக்கு போயிடும். உங்களுடைய நிலைமை எங்களுக்கு புரிகிறது. 10 லட்சம் ரூபாய்க்கு சர்ஜரி பண்ண முடியாது. உங்களுடைய நிலைமைக்கு உங்களுடைய இதுவை நாங்க கன்சிடர் பண்ணி எங்களுடைய ட்ரஸ்ட் மூலியமா ஒரு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் நாங்க பண்றோம். 25 லட்சம் ரூபாய் கம்மியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் மறுபடியும் வந்துட்டு நான் ஒரு வாரத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மெசேஜ் பண்றாரு. அப்போ உங்களுக்கு கழுத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கிறோம்.
ஆமாங்க, எனக்கு சர்விக்கல்ல பிரச்சனை இருக்கு. அதுக்கு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். அந்த எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த C2ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு குடுத்துருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. அவரும் வந்து பார்த்துட்டு திருப்பி சொல்றாரு, ஆமாங்க ஐயா, C2 வந்து அங்க இருக்கிற நரம்புகள் வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா வந்து சர்விக்கல், தொராசிக், லம்பார்டு, சேக்கரத்துல பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்க், பல்ஜிங் டிஸ்க், ஜி டீஜெனரேட்டட் டிஸ்க், ஹெர்னியேட்டட் டிஸ்க், தின்னிங் டிஸ்க், ஆஸ்டியோபெட்டிக் டிஸ்க் 6 டைப் வரும் இந்த எம்ஆர்ஐ, சிடில. இந்த நார்மல் டிஸ்க் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜா வரும். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு வரும். அப்ப இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சர்ஜரி ஸ்டேஜ் அது. தின்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அவர். அப்ப சொன்னேன், ஐயா உங்களுக்கு வந்து கண்கள்ல பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இதனுடைய ரூட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரூட் காஸ் வந்து உங்களுக்கு வந்து கழுத்து நரம்புகள். இந்த கண் பயிற்சியோட சேர்த்து நீங்க மகராசன பயிற்சியை சேர்த்து பண்ணுங்க. 3 வேளை செய்யுங்க. யூடியூப்ல இருக்கு பாருங்க. இப்ப கொரோனா பீரியட் எங்களால வெளியில எல்லாம் யாராலையும் வெளியில வர முடியல. பாருங்க அப்படின்னு சொன்னேன். குருவனுடைய அருள், குருவனுடைய பார்வை, இறைவனுடைய கருணை, அருள். அவர் தொடர்ந்து பயிற்சியை செய்கிறார். ஒரு 1½ மாசம் செய்கிறார். ஆனால் அவர் இன்னொரு கண்ணு போகல இப்போ. பயிற்சி மட்டும் தொடர்ந்து 2 செய்கிறார். யூடியூப பார்த்து எல்லா பயிற்சியும் செய்கிறார். குறிப்பாக மகராசனம், கண் பயிற்சி 3 வேளை செய்கிறார். ஒரு நாள் காலை தூங்கி எழுந்திருக்கிறார். கண்ண திறக்கும்போது பார்த்தா, எந்த கண்ணு போனதோ அந்த கண்ணு 100% முழுவதுமாக பார்வை தெரிகிறது. உடனே மனைவியை அழைச்சாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப ஓடினாரு. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அங்க போனா ஐ டெஸ்ட் பண்ணவங்க, ஐ நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தன்னுடைய அனுபவத்தை நேரடியாக யூடியூப்ல கொடுத்திருக்கிறார். பாருங்க, பாருங்க. இப்ப பாருங்க. இதுதான் மகரிஷி பயிற்சியுடைய சிறப்பு. அப்ப இந்த கண் பயிற்சியில நீங்க இந்த கண்களை இந்த 7 நிலைகள்ல சுழற்றும் பொழுது விதியை மதியால் வெல்ல இந்த கண் பயிற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, இறைவனுடைய சிறப்புல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லோரும் செல்போன் வச்சிருக்கிறோம். நம்மளுடைய செல்போன்லாம் பாத்தீங்கன்னா 30 மெகா பிக்சல் கேமரா, 50 மெகா பிக்சல் கேமரா, 80 மெகா பிக்சல் கேமரான்னு நம்ம சொல்றோம். ஆனால் நம்ம கண்களுடைய ஒரிஜினல் மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 576 மெகா பிக்சல். அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு கேமரா எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கண்கள் தான். ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. நீங்க எந்த கேமரா வாங்கினாலும், எந்த செல்போன் எவ்வளவு காசு கொடுத்து வச்சிருந்தாலும், சோனி, ஐகான் கேமரா எது வாங்கி, நிக்கான் கேமரா எது வாங்கினாலும், அதுல அந்த ஜூம் அட்ஜஸ்ட் பண்றது வந்து அந்த இன் அவுட் ஜூம் ஒண்ணுதான் இருக்கும். ஆனால் நம்முடைய கண்கள்ல இறைவன் படைத்திருக்கிற இந்த கண்கள்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோன்கள் இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஒரே நேரத்துல 1000 பேரை நம்ம பார்த்தாலும் ஒவ்வொருத்தரையும் நம்ம தனிப்பட்ட முறையில அந்த வண்ணங்கள், அந்த இடம் எல்லாத்தையும் நம்மளால வந்து கவர் பண்ண முடியுது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய கண்களால ஒரு ஓப்பன் பிளேஸ்ல நின்னோம்னா நம்மளுடைய கண்களுடைய பார்வையினுடைய தூரம் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய கோணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி இந்த கண்களுக்கு இருக்கு. இப்ப இந்த கண்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது நிறைய பேர் கைகள் இப்படி வச்சுக்கிட்டு தலையை இப்படி திருப்புவீங்க. தலையை திருப்பக்கூடாது. கூடுமான வரைக்கும் கருவழியை மட்டுமே திருப்ப வேண்டும். கருவழி மட்டும்தான் திருப்பணும். நல்லா ஷோல்டர் வரைக்கும் போகணும். கீழ இருந்து மேலே போகும்பொழுது நல்ல ஒரு சி மாதிரி போகணும். நல்ல ஒரு சி மாதிரி வரணும். அதே போல தொடைப்பகுதி கீழ இருந்து நல்ல ஷோல்டர் மேல் வரைக்கும் அப்படி போகணும். இங்கே நிறுத்திடக்கூடாது. இப்படி வந்துட்டு ஷோல்டர் மேல் வரைக்கும் அப்படி போகணும். 2 பக்கமும் அந்த ஷோல்டர் மேல் வரைக்கும் போகணும். அந்த சர்க்கிள் ரொட்டேஷன் கொடுக்கும்போது பெரிய வட்டம் போடும். நல்லா கருவழியை நல்லா டிராவல் பண்ண வைக்கணும் அந்த வெண்மென் தசைகள். கிட்ட பார்வை, தூர பார்வை செய்யும் பொழுது கண்கள் குவியணும், விரியணும். குவியும் பொழுது
கருவிழியும் இங்க கிட்டக்க வந்துடும், மந்திர காலத்துக்கிட்ட வந்துடும். அது விரியும் பொழுது நடுவுல போயிடும் இந்த கருவிழி. அப்போ சுருங்கி விரியும், குவிதல் விரிதல். இந்த நிலைகள்ல இந்த பயிற்சியை நம்ம செய்து முடிச்சுட்டு கடைசியில நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் ஒரு தடவை ஐ பாமிங் பண்றோம். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கன் இந்த கண்ணு. அந்த ஐ பாமிங் செய்யும் பொழுது நம்ம அதை எல்லாம் முடிச்ச உடனே கைகளை கெட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஃபிங்கர் அலோன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் லைட்டா ஒரே ஒரு தடவை சந்தனம் குழைக்கிற மாதிரி அப்படி குழைச்சி அப்படியே கண்கள்ல வச்சுக்கணும். அந்த கண் பயிற்சிக்கு மட்டும் பாருங்க, 2 முறை வார்ம் அப் பண்றோம். பிஃபோர் ஸ்டார்ட் தி எக்ஸசைஸ், ஆஃப்டர் ஃபினிஷ் தி எக்ஸசைஸ். ரெண்டுத்துலயுமே பண்றோம். போஸ்ட்லயும் பண்றோம், நம்ம சுகருக்கு சொல்றோம் பாருங்க, ஃபாஸ்டிங் போஸ்ட் பெரடல். அது மாதிரி முன்னாடியும் பண்றோம், பின்னாடியும் பண்றோம். இந்த கண் பயிற்சி இதை செய்யும் பொழுது இந்த கண்கள்ல இருக்கிற கோளாறுகள் நீங்கும், கண்கள்ல காந்த சக்தி அதிகமாகும். கண்கள்ல அந்த காந்த சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் கண்கள்ல வசீகரத்தன்மை அதிகமாகும். ஒருவருடைய பாவனை, ஒருவருடைய கேரக்டர் கண்கள்ல தான் இருக்கு. அதே போல நம்ம யார்கிட்ட பேசும்போதும் இந்த பயிற்சி நம்ம முறையா செய்துட்டோம்னா ஐ டு ஐ கான்டாக்ட் கரெக்டா இருக்கும். அப்போ அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு அடுத்தவங்களை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் இந்த கண் பயிற்சியினுடைய சிறப்புகள். வாழ்க. அடுத்ததாக நம்ம இந்த கபாலபதி பயிற்சிக்கு போகலாம். கபாலபதி பயிற்சி ஒரு அதி அற்புதமான பயிற்சி. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பாக அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆய்வறிக்கையே சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 10-12 ஆண்டுகள்ல அமெரிக்கா, கனடா இது போன்ற நாடுகள்ல இருக்கிற மக்கள், மொத்த மக்கள் தொகையில 10-12% மக்களுக்கு அல்சைமர் என்கின்ற ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க ஆய்வறிக்கையில சொல்றாங்க. இது அந்த 2 நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது, உலகம் முழுவதற்குமே அது பொருந்தும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளையை கசக்கி கொண்டு எல்லோரும் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு கேள்வி வருங்க, மூளையை கசக்கினா தானே நமக்கு சிந்தனை வரும், நல்ல திட்டங்கள் வரும், நம்ம கேட்கலாம். ஆனால் அவங்க ஆய்வுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மூளையை கசக்கிறது நம்ம நம்மளுடைய சிந்தனைகள் உணர்வு நிலையில் இருக்கவில்லை, உணர்ச்சி நிலையில், மனம் அழுத்த நிலையில் அவர்கள் இதை செய்வதனால மூளையில் இருக்கிற செல்கள் சீக்கிரமாகவே இறந்து விடுகின்றன. ஏன்னா இறைவனுடைய படைப்புல 25% செல்கள் மூளை பகுதியிலும் 75% செல்கள் உடல் பகுதியிலும் இருக்கிறது. உடல் பகுதியிலே இருக்கின்ற செல்கள் நமக்கு இனப்பெருக்கம் உண்டு, மூளை பகுதியில் இருக்கின்ற செல்கள் இனப்பெருக்கம் இல்லை. அப்போ அந்த மூளையில இருக்கிற செல்களுடைய எண்ணிக்கை தினமும் இறக்க இறக்க குறைய குறைய இந்த ஞாபக மறதின்ற இந்த அல்சைமர் இந்த டிசீஸ் உள்ள நம்ம விழுந்துருவோம். இந்த அல்சைமர் டிசீஸ் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணும்? வீட்டுல இருந்து கிளம்புவோம், கடைக்கு போவோம், எந்த கடைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம், என்ன பொருள் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம், கடைக்கிட்ட போய் போனோம்னா அங்க போய் மறந்துடும் என்ன பொருள் வாங்க வந்தோம். வீட்டுல இருந்து கிளம்புவோம், இந்த இடத்துக்கு போனோம்னு 2 பஸ் பிடிச்சோ ரெண்டு இடத்துல மாத்தியோ போகணும்னு இருக்கும். ஆஃப் டிஸ்டன்ஸ் போயிடுவோம், அங்க போனோம் நம்ம எங்க போகணும்னு நம்ம மறந்துடும். இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த இதுல. இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அன்பர் எங்களுடைய மன்றத்துக்கு வருகிறார். அவருடைய பிரச்சனை 30 வயது கூட இல்லை அவருக்கு. அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டிலிருந்து வேலைக்கு கிளம்புவாரு, எங்கள் பகுதியில தான் இருக்கிறாரு. ஒரு 1 கிலோமீட்டர் போன உடனே NH நேஷனல் ஹைவேஸ் வந்துடும். அந்த நேஷனல் ஹைவேஸ்ல வலது பக்கம் போனா சென்னை சிட்டி, இடது பக்கம் போனா பெங்களூர் ஹைரோட். இவருடைய ஆபீஸ் வலது பக்கம் போகணும், 21 கிலோமீட்டர் சிட்டியை நோக்கி போகணும். அங்கதான் இவருடைய ஆபீஸ், கிண்டி அப்படின்ற இடம். இவர் என்ன பண்றாரு, வீட்டுல இருந்து கிளம்புறாரு,
அந்த NH வரத்துக்குள்ள இவருக்கு வந்து இந்த அல்சைமர் பிரச்சனை. வலது பக்கம் போக வேண்டியவர் இடது பக்கம் போயிடுவார். ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இவர் பாட்டுக்கு டிராவல் பண்றார். ஆனால் இதுல ஆச்சரியம் பாருங்க, புலன்கள் சரியான முறையில இயங்குது. எந்த இடத்துல பார்வை கரெக்டா பார்க்கணுமோ அங்க பார்ப்பாரு, பிரேக் பிடிப்பாரு, கிளட்ச மாத்துவாரு, கியரை மாத்துவாரு, எல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. ஆனால் போக வேண்டிய இடம் மட்டும் மறந்து போச்சு. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். நாம ஏன் வந்து பெங்களூர் ஹைவே பக்கம் வரோம், இப்படி ஸ்ரீபெரும்புதூர் பக்கமா வந்துட்டுமே நம்ம, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு சிட்டி, இன்னும் மஃபிஷியல்ல தாண்டி வந்துட்டு அகைன் திருப்பி ஒரு அப்போ 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க. இந்த பக்கம் ஒரு 30, திருப்பி அகைன் ஒரு 30, 20. அப்புறம் அவர் வந்து நிறைய மெடிசின், ஆல்ரெடி டேக்கன் மெடிசின். அந்த மெடிசின் எடுக்கிற அன்னைக்கு பிரச்சனை இல்லை, மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அவர் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறார். அவர் தான் நம்ம மன்றத்துக்கு வந்தார். அவருக்கு உடனே எடுத்த உடனே அவர் கொடுத்த முதல் பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கபாலபதி. இந்த கபாலபதி பயிற்சி முதல்ல அவருக்கு கொடுத்தோம். ஒரே மாசத்துல ஒரு ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு பிறகு அவரு எல்லா பயிற்சியும் கத்துக்கிட்டாரு. நம்மளுடைய மன்றத்துல டிப்ளமோ பயிற்சி சேர்ந்தாரு, எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைகள், மாத்திரை நிப்பாட்டியாச்சு. தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, எனக்கு ஒரு கனவா நினைக்கிறேன், கனவு மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை, நான் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கிரெடிட் கோஸ் டு கபாலபதி பயிற்சி. குறிப்பாக கபாலபதி கூட காயகல்பம் அண்ட் மகராசனம். இந்த கபாலபதி பயிற்சியில நம்ம என்ன பண்றோம், மனித உடல்ல காற்று உள்ளே செல்கின்ற இடம், வெளியே வருகின்ற இடம், 3 துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. நம்ம நவதுவாரங்கள் தனியா சொல்லுவோம், அது வேற. இது வந்து மூக்கின் வழியா காத்து உள்ளேயும் போகும், வெளியிலேயும் வரும். வாய் வழியா காத்து உள்ள போகும், வெளியில வரும். ஆசன வாய், ஆனஸ் வழியாக காற்று உள்ளேயும் போகும், வெளியிலையும் வரும். அப்ப இந்த 3 நிலைகள்ல காற்று உள்ளேயும் போகும், வெளியும் வரும் நம்முடைய உடல். நாம இந்த கபாலபதி பயிற்சியில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆனஸ் மூலத்தை அடைச்சிடணும், பந்த் பண்ணிடுறோம். மூலபந்தம், ஆசன வாயை அடைச்சி வச்சுக்கிறோம் முதல் நிலை. இரண்டாவது, இந்த கபாலபதி பயிற்சியில வாய்களை திறப்பதில்லை. நம்ம வாயை திறக்காம நல்லா வாயை மூடிக்கிறோம் கபாலபதி பயிற்சி. மூன்றாவதாக, மூக்கின் வழியாக அவுட் பண்றோம். அது நம்ம முதல்ல வந்து வெறும் அவுட் மட்டும்தான் இருந்தது, முடியலன்னு அப்புறம் அவுட்டு கொஞ்சம் இன்னும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்குது. அந்த இன்னும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் மூலபந்தம் பண்ணிக்கிட்டேன், வாயை மூடிக்கிட்டேன். இப்ப பாருங்க, இந்த பிரஷர் நம்ம 1ல கொடுக்குற பிரஷர் 10 வரைக்கும் அதே பிரஷர் இருக்கும். சில பேர் அந்த 10 பண்ணணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, இப்போ நான் அந்த உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் கைகள் மேல தூக்கிட்டு பண்றேன். அப்படி ஸ்லோ ஆயிடும், பிரஷர் கம்மி ஆயிடும். இந்த பிரஷர் கம்மியான உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே 10 கவுண்டிங் மேலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. உங்களால வந்து 2 பண்ண முடியுதா, உங்களுக்கு பிரஷர் வருதா, அதோட நிறுத்திடுங்க. 2 நாள் கழிச்சு 3ஆம் மாறும், அதுக்கப்புறம் 4ஆம் மாறும். அந்த பிரஷர் கொடுக்க முடியலையா, 90% அவுட் அடிங்க, 10% இன் எடுத்துங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 10% இன் எடுங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, காற்று உள்ளே வெளியே செல்லக்கூடிய இடங்கள்ல ஆசன வாயும் நம்ம 100% க்ளோஸ் பண்ணிடும். மூக்கு முடிஞ்சா 100% க்ளோஸ், ஒன்லி அவுட் மட்டும் தான் அடிக்கிறோம். முடியாதவங்க 10% இன் எடுக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 99% இந்த காற்று உள்ளே வருவது தடுக்கப்படுகிறது.
அந்த ப்ரெஷர் நம்ம உள்ளுக்குள்ள கொடுக்கும் பொழுது அது நேரா பிரெயின் செல்ஸை போய் வந்து அடிக்கும். மேல ஒரு ப்ரெஷர் கொடுக்க 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 அடிக்கும். அப்படி அடிக்கும் பொழுது அந்த பிரெயின் செல்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும், ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், புத்துணர்ச்சி பெறுகிறது. அந்த புத்துணர்ச்சி பெறும் பொழுது எந்தெந்த செல் எல்லாம் வந்து இன்ஆக்டிவா இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த பூஸ்ட் கிடைச்ச உடனே அந்த செல்கள் நல்ல ஒரு இயக்கம் பெற்று மூளை சுறுசுறுப்பு ஆகிறது. மூளை சுறுசுறுப்பு மட்டும் இல்லை, இந்த கபாலபதி பயிற்சி நம்ம 10 செய்யறோம். 1 நிமிஷம் கண்கள் மூடிய நிலையில உடலை கவனிக்கிறோம். அது மாதிரி 3 தடவை செய்யும் பொழுது முதல்ல என்ன நன்மை கேட்டீங்கன்னா மனம் ஆல்பா நிலைக்கு வந்துவிடும். ஏன்னா கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது இந்த உச்சி இருக்கு பாருங்க, நம்ம துரியம்னு சொல்லுவோம், வர்மத்துல அதுக்கு பேர் வந்து கொண்டை கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வர்மத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா திருமூலருடைய பாட்டிலேயே இருக்கு, 10 விரகடை திலர்த்தமே அப்படின்றார். திலர்த்தம்னா பொட்டு வைக்கிற இடம், ஆக்கினை. ஆக்கினையிலிருந்து 10 விரக்கடை 4 8 10 பாருங்க, துரியம் வந்துடும் உச்சி. அதுக்கு பேர் வந்து கொண்டை கொல்லி அப்படின்னு பேர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்வே ஆஃப் அவர் பாடி, பிரம்மரந்திரம். அந்த கொண்டை கொல்லியை இயக்குகின்ற ஒரு அற்புதமான வர்ம புள்ளி இயக்குகின்ற அற்புதமான பயிற்சி தான் இந்த துரிய தவம் மட்டும் இல்ல, கபாலபதி பயிற்சி. அது இயங்க ஆரம்பிச்ச உடனே மனம் 14 சிபிஎஸ் சைக்கிள் பர் செகண்ட் சிபிஎஸ், உங்களுடைய மனம் ஆல்பா நிலைக்கு வந்துவிடும். மனம் எப்பொழுது ஆல்பா நிலைக்கு வருகிறதோ மூச்சு இழுக்கின்ற நேரமும் மூச்சை வெளிவிடுகின்ற நேரமும் நம்ம வந்து அதிகப்படுத்துவோம். அதாவது the number of breath per minute reduce ஆயிடும், பட் இன்ஹேல் பண்ற நேரமும் எக்ஸேல் பண்ற நேரமும் அதிகமாகும். மூச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்போம், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்போம். அப்படி எடுக்கும் பொழுது உங்களுடைய மூச்சினுடைய எண்ணிக்கை ஆஸ் பர் மேன் மேனுவல்ல வந்து ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சுங்கிறது இதுல வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிடும், 10ல இருந்து 12க்கு வந்துடும். ஆயுளை கூட்டும், மனம் ஆல்பா நிலைக்கு வந்துவிடும், மூளை செல்கள் புத்துணர்ச்சி அடையும். 4வதாக நுரையீரலுக்கு பிராணசக்தியை கிரகிக்கின்ற சக்தி, இன்ஹேலிங் கெப்பாசிட்டி 1.8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் இந்த கபாலபதியில. அப்போ 1.8 மடங்கு ஆக்சிஜனை கிரகிக்கின்ற சக்தி உள்ள அதிகமாகும் பொழுது அப்போ என்ன ஆகும், நுரையீரல் 100% விரிவடைகிறது. அப்ப நுரையீரல் 100% விரிவடையும் பொழுது நம்மளுடைய உதிர விதானம் என்று சொல்லுகின்ற டயப்ராம் ஆக்டிவேட் ஆகும். எப்ப டயப்ராம் ஆக்டிவேட் ஆகுதோ ஞானிகளின் மூச்சு என்று சொல்லுகின்ற சரக்கலை இதுல இயக்கம் பெற்றுவிடும். பாருங்க, ஒரு பயிற்சி எவ்வளவு நன்மைகள் பாருங்க. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும். இப்போ நம்ம வீட்டை வந்து சுத்தமா தொடச்சி வச்சிருப்போம், ஆனால் தொடச்ச வீட்டையே நீங்க இப்படி கையில எப்படி வரும் அப்படி தேய்ச்சிட்டு இந்த கை இப்படி பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா நுண் துகள்கள், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நிறைய தெரியும். அந்த மாதிரி நுண் துகள்கள் உடற்பயிற்சி தினமும் செய்கின்றவர்களுடைய நுரையீரல் லங்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாலே 20% டஸ்ட் இருக்கும். அப்ப பயிற்சி பண்ணாதவங்களுக்கு பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்கும். அப்ப இந்த பயிற்சி நம்ம முறையா செய்துட்டோம்னா நம்ம லங்ஸ்ல டெபாசிட் ஆயிருக்கிற இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் சரியாயிடும், அதெல்லாம் வெளியில ரிமூவ் ஆயிடும். நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கின்ற அந்த பிரீத்திங் பைப் லைன், அந்த பைப் லைன்ல இருக்கிற நுண்துகள்கள் அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். சைனஸ் பிரச்சனை குறிப்பா வெளில வந்துடும் இதுல வந்து. அப்போ ஒரு கபாலபதி பயிற்சி நன்மைகள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறது. மூளை செல்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுத்து மனம் அமைதி நிலையில்
வைத்து, காஸ்மிக் எனர்ஜி வான்காந்த சக்தியை கொண்டைக்கொல்லியை இயங்க வைத்து, பிரம்மரந்திரத்தை திறக்க வைத்து, காஸ்மிக் எனர்ஜியை சீராக உடலுக்குள்ளே செலுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த கபாலபதி. ஞாபகம், அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி. இந்த பயிற்சி நம்ம முறையா செய்தால் இவ்வளவு நன்மைகள் இந்த பயிற்சியில நமக்கு வந்து இருக்கிறது. இப்ப மனம் அமைதி நிலையில இருக்கும் பொழுது இந்த கபாலபதி பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய நன்மைகள் நம்ம என்ன கேட்டீங்கன்னா, புதியதாக உணர்வு நிலையில இருக்கிறதுனால புதியதாக எந்த விதமான பதிவுகளையும் நாம் சேர்த்து கொள்ள மாட்டோம். ஆனா ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் இருக்குல்ல, மனம் அமைதி நிலையில இருக்கும் பொழுதே நாம நல்ல பதிவுகளை மட்டும், நல்ல செயல்களை, நல்ல கர்மாக்களை மட்டும் செய்வதனால பழைய பதிவுகள் அங்க இருந்தாலும் அதுக்கு மேல தினமும் நல்ல பதிவுகளை நாம வந்து ஃபீட் பண்றதுனால அந்த ஏற்கனவே இருக்கின்ற கெட்ட பதிவுகளுடைய தாக்கம் குறையும். பாருங்க, ஒரு கபாலபதி பயிற்சி நன்மைகள் பாருங்க, எவ்வளவு நன்மைகள் பாருங்க. கபாலபதி பயிற்சியில நுரையீரல் பிரச்சனை தீர்கிறது, குறிப்பாக மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்கிறது. இது எல்லாவற்றையும் விட மறுபடியும் ஆரம்ப இடத்துக்கு வரப்போ அந்த அமெரிக்க ஆய்வறிக்கை சொல்வது கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஏற்கனவே இந்த உலகத்துல மருந்து வந்துருச்சு, பயப்பட வேண்டாம். ஆனால் மருந்தில்லாத மருத்துவமாக 2 பயிற்சிகளை ஆய்வறிக்கையில அவங்க சொல்றாங்க. ஒன்று கபாலபதி, மற்றொன்று நாடி சுத்தி பிராணாயாமம். பாருங்க, அந்த கபாலபதி பயிற்சி உலகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் தொகையில, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள்ல இருக்கின்ற மக்கள் தொகையில 10-12% பேருக்கு இது ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைக்கு உலகம் முழுக்க வரத்தானே செய்யும். அப்போ அவங்களே இந்த ஆய்வறிக்கையில் இதை சொல்லி அதுல இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து டிராஸ்டிக்கலி அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே ஆய்வறிக்கையில சொல்லுங்க. எனவே இந்த கபாலபதி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நம்ம முறையாக செய்ய வேண்டும். 3 தடவை செய்யணும். 10 10 10 பயிற்சி முடிந்த பிறகுதான் மூலபந்தத்தை நாம வந்து விடணும். புரியுதுங்களா? குட். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்ம கடைசி பயிற்சி ரிலாக்ஸேஷன். ஒரு அதி அற்புதமான பயிற்சி ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷன் உடல் தளர்த்தல். மகரிஷி இந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்திருப்பார் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வந்து அது விஞ்ஞானம் என்று சொல்வதா அல்லது மெய்ஞானம்னு சொல்றதா, அவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி இந்த உடல் தளர்த்தல். இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வர்மக்கலையோடு இந்த உடற்பயிற்சி இணைந்திருந்தாலும் கைப்பயிற்சியிலிருந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வரைக்கும் 108 வர்ம புள்ளிகளும் இயக்கம் பெறுகிறது. அப்போ இந்த உடல் தளர்த்தல்ல வர்மக்கலை, வர்மா பாயிண்ட் எங்கேயுமே இல்லையே. மகரிஷி எப்படி இந்த உடல் தளர்த்தலை, எப்படி இதை வந்து ஒரு மகரிஷி வந்து இதனுடைய டிசைன் வடிவமைப்பு எப்படி கொடுத்திருக்கிறார்? ஒரு ரொம்ப நாளா ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு சிந்தனை, ஒரு ஆராய்ச்சி, ஒரு நிலையில குருகிட்டே விட்டுட்டோம். அதை உங்களுடைய பயிற்சியை மக்களுக்கு வெளியே கொண்டு செல்லும் பொழுது இந்த பயிற்சியில இந்த 108 வர்ம புள்ளிகளை நம்ம சொல்லிடுறோமே, இது உடல் தளர்த்தலுக்கு அப்படி என்னதான் விஞ்ஞான விளக்கம், நம்ம எப்படி சொல்வது? அன்பர்கள் கேட்டா என்ன பதில் சொல்வது? ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், ரொம்ப நாளா யோசிச்சேன். அந்த அதுக்கு விடை தெரியாததுனாலதான் இந்த வர்மக்கலையோடு இணைந்த இந்த உடற்பயிற்சி வந்து நாங்க ரொம்ப நாளா வந்து வெளியில வந்து சொல்லாமையே இருந்தோம். இத
ஆனால் இதுக்கு நிச்சயம் ஒரு நாள் வந்து நமக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு நல்லா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து எப்படி வந்து இது தெரியுது பாருங்க. ஒரு அன்பர் எங்களுக்கு போன் செய்கிறார். வயது முதிர்ந்தவர், 90 வயது கடந்தவர். அவரே போன் பண்ணி, உங்களுடைய வகுப்புகள்லாம் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். என்கிட்ட நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல ரொம்ப பழமை வாய்ந்த புத்தகங்கள். இதை வந்து நாங்க வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கின்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் எங்களுக்கு வந்தது. உங்களுடைய முகவரியை கொடுங்க, இந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், உடனே வேண்டாங்க ஐயா, உங்க முகவரி கொடுங்க, நாங்களே நேரா வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து பாருங்க, எங்களுடைய இல்லத்திலிருந்து அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான். நானும் பொன்னியம்மாவும் 2 பேருமே எங்க கார்லயே போனோம், ஒரு வீட்டுக்கு போனோம். ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 92 வயது நபர் அவர். மகரிஷியினுடைய ரொம்ப அணுக்க தொண்டர். மகரிஷி பயிற்சியை ரொம்ப காலமா செய்து கொண்டிருக்கிறவர் அவர். எல்லா பயிற்சி, உடற்பயிற்சியோட எல்லாமே. அவர் 2 இந்த சாக்கு கோணியில 2 பைகள்ல இந்த புஸ்தகத்தெல்லாம் கட்டி வச்சிருந்தார். நாங்க அப்படியே அந்த கார்ல ஏத்திக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே எங்க கார்ல இருந்து இறக்கணும். ஒரு மூட்டை இறக்கிட்டோம். 2வது மூட்டை இறக்கும் பொழுது மூட்டை அந்த பிரிஞ்சு ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் கீழே விழுந்தது. இந்த மூட்டை எடுத்து வந்து உள்ள வச்சுட்டு திருப்பி வந்து அந்த புஸ்தகத்தை எடுக்கிறேன். தொட்டாலே உடையும் இந்த புஸ்தகம். அந்த அளவுக்கு ஓல்டு, மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு புக். தமிழ் புஸ்தகம். ஹிப்னாட்டிசமும் மெஸ்மரிசம், இதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு இருந்தது. நேரம் உள்ள வந்தோம். புஸ்தகத்தை வச்சுட்டேன், டேபிள் மேல வச்சுட்டேன். இந்த புஸ்தகத்தை என்னமோ தொடுத்து மூட்டையில வைக்காம டேபிள் மேல வச்சுட்டேன். இரவு எங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு. படிக்கிறோம். நான் படிக்கிறேன் புஸ்தகத்தை. படிக்கிறோம், ஒரு மணி நேரம் படிப்போம். ஆனா இந்த புஸ்தகத்தை அப்படியே படிக்க 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 டைம் பார்க்குறேன், அதிகாலை 3:40 டைம். அதுக்கப்புறம் யூஸ்வலா 4 மணிக்கு எழுதுகிற நேரம் வந்துருச்சு. அதனால தூங்குறேன். புஸ்தகத்தை முழுசா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுதுதான் மகரிஷி இந்த ரிலாக்ஸேஷன்ல இந்த மெஸ்மரிசத்தையும் ஹிப்னாட்டிசத்தையும் கலந்து இந்த கலையை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ கைப்பயிற்சியிலிருந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வரைக்கும் வர்மக்கலையோடு தொடர்புடையது என்றால், இந்த உடல் தளர்த்தல் என்பது வசியக்கலையோடு தொடர்பினை உடையது. ரைட். இது என்ன அப்படி இதுல சிறப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டு இப்ப போறோம் நம்ம இங்க இருந்து. இந்த 3 விஞ்ஞானிகள், இந்த 3 விஞ்ஞானிகள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, மெஸ்மர், ஹிப்னாட்ஸ், வேதாத்ரி மகரிஷி. 3 விஞ்ஞானிகள். இவங்க 3 பேர் தான். இதுல இந்த மெஸ்மர்ன்றவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர். அவர் ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறார். என்ன ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் மின்காந்த அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த மின்காந்த அலைகளை மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சியின் மூலமாக மனதை ஓர்நிலைப்படுத்தி மின்காந்த அலைகளை இந்த என்ஜான் உடலுக்கு உள்ளே கொண்டு வந்து உடலுக்கு தேவையான, உடல் மனம் உயிருக்கு தேவையான சக்தி போக மீதம் இருக்கின்ற அபரீதமான சக்தியை மற்றவர்களுக்கு
நோய்களை தீர்க்கும் முறையில் அந்த ஆற்றலை கொடுக்கின்ற முறை என்று ஒரு அற்புதமான ஒரு கலையை இவர் தான் முதல்ல பண்றாரு. மெஸ்மர் இதை கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு பேர் மெஸ்மரிசம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்து. அவர் இதை வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் வந்து கண்டுபிடிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கிறார். தன் வீட்டு தோட்டத்துல வேலை செய்கிற ஒரு இளைஞரை அழைத்து அவர் என்ன பண்றாருன்னா படுக்க வச்சு அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு அவர் எடுத்துக்கிட்டு போறார். மெஸ்மர் எடுத்துட்டு போகும் பொழுது அப்ப அவர்கிட்ட பேசுறாரு. இப்போ மனசுல என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த பையன் சொல்றான், எனக்கு வயித்துல இந்த இடத்துல, குறிப்பா இந்த இடத்துல இந்த அளவுல ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. எனக்கு இத்தனால வயிற்று வலி மட்டும் இருந்தது. ஆனா எனக்கு இத்தனால தெரியல. ஆனா இப்ப என் கண்ணுக்கு வந்து அந்த கட்டியே தெரியுது. இந்த இடத்துல இருக்கு இவ்வளவு பெரிய கட்டியா இருக்கு என் வயித்துல அப்படின்னு. இவர் கொஞ்சம் ஆச்சரியமா போயிடுது. எல்லாத்தையும் அவன் சொல்றதெல்லாம் குறிப்பு அப்படியே எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நார்மல் ஃப்ரீக்வன்சி மோடுக்கு எடுத்துட்டு வராரு அவரை. அந்த ஆல்பா நிலை கடந்து அவரை வந்து நார்மல்ல எடுத்துட்டு பீட்டாக்கு எடுத்துட்டு வந்த உடனே அவருக்கு வந்து உடனே வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிறார். பார்த்தா ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இளைஞர் சொன்ன இடத்துல அதே போல ஒரு டியூமர், ஒரு கட்டி, அதே அளவு, அதே இடத்துல இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணார் உடனே, தன்னுடைய இந்த மெஸ்மரிச கலை மூலமாக பாசஸ் முறையிலும் தியான முறையிலும் அந்த இளைஞருடைய கட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீல் பண்ண வச்சு நோயை தீர்க்கிறார். இது தீர்த்த பிறகு அவர் இது உலகத்துக்கு எடுத்துட்டு வராரு. அப்போ அதிகமான எதிர்ப்பு வருகிறது அவருக்கு. விஞ்ஞானம் ஒரு ப்ரூஃபே இல்லாத ஒரு முறையை நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எல்லா எதிர்ப்பையும் கடந்து தொடர்ந்து செய்கிறார் இந்த கலையை. இது முதல் விஞ்ஞானி. இரண்டாவது விஞ்ஞானியாக வருபவர் இப்னாட்ஸ். இவர் இந்த கலையை கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்றார். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கான்செப்ட் பிரபஞ்சம் முழுவதும் மின்காந்த அலைகள் நிரம்பி இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் இந்த நிரம்பி இருக்கின்ற அந்த வான்காந்த அந்த மின்காந்த அலைகளை மனித உடலுக்கு உள்ளே சேமித்து வைப்பதற்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனித உடலிலே சேமித்து வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான கருவி எது என்றால் மனிதனுடைய விரல்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில வர்றாரு. பாருங்க எப்படி பாருங்க. அப்போ விரல்கள் மூலமாக அந்த மின்காந்த அலைகளை உடல் காந்த அலைகளாக மாற்றி இவர் என்ன பண்றாருன்னா, அவர் மூச்சின் மூலியமா பண்ணார், இவர் வந்து விரல் மூலியமா பண்றார். பண்ணி அதுக்கப்புறம் வந்து தொட்டு சிகிச்சை கொடுக்கிறார். அப்ப அந்த ஹிப்னாட்ஸ் இந்த கலை எடுத்ததுனால தான் அதுக்கு பேர் வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு வந்து. சரி, மூன்றாவது விஞ்ஞானி வேதாத்ரி மகர்ஷி. நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பயிற்சி சொல்லும் பொழுது தயவு செய்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி முடிஞ்ச உடனே ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மகர்ஷி ரூலே அதுதான். இல்லைன்னா நாம வந்து நேரம் இல்லைன்னு கிளம்பிடுறோம். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் பண்றது உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் அன்று இரவு அது செய்திடுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மெஸ்மர் காலம் போய் இப்னாட்ஸ் காலம் போய் வேதாத்ரி மகர்ஷி விஞ்ஞானி அவர் என்ன செய்கிறார் என்றால், மின்காந்த அலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதை இந்த மூன்றாவது விஞ்ஞானி என்ன சொல்றாரு, காஸ்மிக் எனர்ஜி,
வான்காந்த அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த வான்காந்த அலைகளை, மின்காந்த அலைகளை விரல்கள் மூலமாக உடலுக்குள்ளே சேமித்து வைக்கின்ற முறை ஹிப்னாட்டிசம். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சியில அதே விரல்களை பிரயோகம் செய்கிறார். பாருங்க. அப்ப அந்த விரல்களை பிரயோகம் செய்யும் பொழுது மனித உடலிலே 14 இடத்திலே மெரிடியன் நரம்புகள் இயக்கம் பெறுகிறது. அதுல வந்து பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1, ஆக மொத்தம் 14. இந்த 14 மெரிடியன் பாயிண்டை இயக்குகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். அவ்வளவு ஒரு சிறப்பு. அப்போ இந்த 14 என்னன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி சப்ஸ்டேஷன். இந்த 14 பாயிண்ட் இதுல என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 பாயிண்ட்லயும் நம்ம 30 வினாடிகள் கை வைத்து மனம் ஒன்றிய நிலையில், மனசு எங்கேயும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, மனம் ஒன்றிய நிலையிலே அந்த மெரிடியன் நரம்புகளில் கை வைத்து, இந்த இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 14 பாயிண்ட்லயுமே உங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸோட பல்ஸ் சென்சேஷன், உயிர் துடிப்பு தெரியும். நல்லா சரியா பாயிண்ட பிடிச்சு பண்றோம். அப்போ இந்த 14 பாயிண்ட்லயும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வான்காந்த அலைகள் இந்த 14 பாயிண்ட்ல வந்து இப்போ வந்து எனர்ஜி சப்ஸ்டேஷன் அங்க வந்து சேமிப்பு ஆயிட்டு இருக்கு, சேவ் ஆகுது. இதுல 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். இப்ப சேமிச்சு வச்சாச்சு. சேமிச்சு வச்ச உடனே இந்த 14 பாயிண்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 அங்கிருந்து அந்த 14 பிரான்ச்ல இருக்கிற நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டப்பாதை, நாடிகள் வந்து காற்று ஓட்டப்பாதை, அந்த நாடி நரம்புகள் வழியாக ஆற்றலை பிரித்து கொடுக்கிறது அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு. உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் நம்பர் 1ன்னு சொல்லும் பொழுது ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் அது இணைக்குது. 2ன்னு சொல்லும் பொழுது 2, 3, 4 கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கொடுக்கிறது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சுரக்கிறது. பித்த நீரை சுரக்க வைக்கிறது. கல்லீரலையும் பித்தப்பையும் இயங்க வைக்கிறது. 6 உடம்புல வந்து யூரிக் ஆசிட் சரியான முறையில் வைக்கிறது. கிரியாட்டின் லெவலை மெயின்டைன் பண்ணுது. கிட்னியை சரியான முறையில் இயங்க வைக்கிறது. சிறுநீரை சரியாக வெளியேற்றுகிறது. கர்ப்பப்பையை சரி செய்கிறது. யூட்ரஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இரண்யா, ஹைட்ரசல். பாயிண்ட் நம்பர் 7 வந்து எல்டிஎல், ஹெச்டிஎல் 7 and 8 கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. பித்தப்பையும் கண்ட்ரோல் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த லிவர் கண்ட்ரோல் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 8 வந்து எல்டிஎல், ஹெச்டிஎல், கொலஸ்ட்ரால் அண்ட் மண்ணீரலை இயக்குகிறது. கணையத்தை இயக்குகிறது. ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை சரிபடுத்துகிறது. அது பாருங்க. பாயிண்ட் நம்பர் 9 அப்பெண்டிசைட்டிஸ், குடல் வாழ்வு நோய் வராமல் பாதுகாக்கிறது. பாயிண்ட் நம்பர் 10 கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராமலும் மலக்குடல்ல வெட் அப்ளிகேஷன், நீர் தங்க வைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 11 and 12 விட்டமின் ஏ, பி, டி, இ, கே கல்லீரல், மண்ணீரல் இயங்க வைக்கிறது. மூலம், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் பாதுகாக்கிறது. பாயிண்ட் நம்பர் 11 and 12 அற்புதமான பாயிண்ட். 11 and 12 ஃபார் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். பாயிண்ட் நம்பர் 13 மெரிடியன் நர்வ், தொப்புல இருந்து வலது பக்கம் இடுப்பில் கை வைக்கும் பொழுது அந்த செப்பு வர்மம் அது இயக்கும் பொழுது அது நேரா மூலாதாரத்தில், அங்க நீங்க கொடுக்குற 30 செகண்ட் பிரஷர் நேரா மூலாதாரத்துக்கு அந்த பிரஷர் போய் மூலாதாரத்திலிருந்து சுழிமுனை நாடி வழியா உச்சிக்கு போய் பீனியல் சுரப்பியை இயங்க வச்சு பீனியல் சுரப்பில் இருக்கிற அந்த திரவத்தை சரி செய்து ரத்தம் முழுக்க பரப்போம். பாருங்க. 14வது பாயிண்ட் வந்து மலக்குடலை சீராக்கி, 6ல வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைனா 14 ஆண்களுக்கு வந்து வித்துப்பை பிரச்சனை சரி செய்யும். அப்ப இந்த 14 பாயிண்ட்லையும் நாம
வான்காந்த அலைகளை விரல் மூலமா உள்ளுக்குள்ள கொடுத்து ஜீவகாந்த அலைகளாக we are converting cosmic energy from cosmic energy to biomagnetism. இதுதான் இந்த மூணாவது விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பு. அதை அங்க ஸ்டோர் பண்ணிட்டு அங்கிருந்து அந்தந்த இடத்துக்கு பிரிச்சிடுறோம். பிரிச்ச உடனே அங்க பேலன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கு, தேர் மேனுஃபேக்சர் ஆஃப் டெலிவிஷன்ஸ், டிவி அப்படின்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா அவங்களுடைய பிரான்ச்சஸ், இந்த பிரான்ச்சுக்கு இன்னைக்கு 50 டிவி அனுப்புவாங்க, அந்த பிரான்ச்சுக்கு ஒரு 50 டிவி, இந்த பிரான்ச்சுக்கு ஒரு 50 டிவி அனுப்புறாங்கன்னா அங்க சேல்ஸ் வந்து ஒரு 30 டிவி போச்சுன்னா மிச்சம் 20 டிவி அந்த பிரான்ச்சில் என்ன இருக்கும்? ஸ்டாக் இருக்கும். அதுதான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் முடிஞ்ச உடனே அந்தந்த பகுதிக்கு போன உடனே பேலன்ஸ் அந்த 14 இடத்துலயும் ஸ்டாக் இருக்கும். இதைத்தான் இவங்க மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் என்ன சொன்னாங்க? தன் உடலுக்கு தேவையான சக்தி போக மீதம் இருக்கின்ற அபரிதமான சக்தியை நோய் தீர்க்கின்ற முறையாக அவர்கள் செய்தார்கள். ஆனால் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷினுடைய கான்செப்ட் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றி உடல் மனம் உயிரை இயக்குவதற்கு தேவையான சக்தியை 14 மெரிடியன் நரம்புகள் வழியாக உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை கொடுத்து விட்டு மீதம் அந்த 14 பாயிண்டிலும் இருக்கின்ற அந்த சக்தியை உன் உடலுக்குள்ளே இருக்கின்ற நோயை தீர்க்கும் முறைதான் உடல் தளர்த்தல். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? உடல் தளர்த்தல் பண்றோம். என் இரு உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறேன். என் இரு கால் பாதங்கள் மீது மனம் செலுத்துகிறேன். என் இரு கால் பாதங்களிலும் காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது. கால் பாதங்கள் இரண்டும் நன்றாக பலம் அடைந்து கொண்டிருக்கின்றது. கால் பாதங்கள் இரண்டிலும் அணு அடுக்குகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கால் பாதங்கள் இரண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடிய நிலையில் அப்படியே 2 கால் பாதத்துல மனசு இருக்கும் பொழுது மனம் எங்கு குவிகிறதோ அங்கு ஜீவகாந்தம் குவிகிறது. மனம் குவிகின்ற இடத்திலே கால் பாதத்திலே நீங்கள் மனம் வைக்கும் பொழுது அங்க ஏதாவது குறை நமக்கு இருந்தால், கால் பாதத்திலே கால்சியம் குறைபாடு இருந்தாலோ, பித்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருந்தாலோ, வெடிப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு இருந்தாலோ, உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மெரிடியன் நீங்க வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றி 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல மீதம் இருக்கின்ற அந்த சக்தியை இப்போ அந்த இடத்துல என்ன தேவைன்னா அங்க கொடுத்தோம். இப்படி கால்ல இருந்து அப்படியே நம்ம தலை உச்சி வரைக்கும் வரும். திருப்பி உச்சியில இருந்து கால் வரைக்கும் திரும்ப போயிடும். அப்போ மகரிஷியினுடைய இந்த உடல் தளர்த்தல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வழியில சொன்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சியிலே வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றி உடல் மனம் உயிரை இயக்குவதற்கு தேவையான சக்தி போக மீதம் இருக்கின்ற சக்தியை நம் உடலிலே இருக்கின்ற நோய்களை தீர்க்கின்ற ஒரு வசியக்கலை. அதுதான் இந்த உடல் தளர்த்தல். அப்போ நம்ம இன்னைக்கு உடற்பயிற்சி செய்துட்டு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் முடிச்சுட்டு இதையும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சிறப்பு. நமக்கு பணி அடைக்கிறது, நமக்கு வேலை என்ன பண்ணலாம். முடியலன்னா அன்னைக்கு இரவே செய்திருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது வந்து வீணா போகாது. புரியுதுங்களா? இந்த முறைதான் இந்த வசியக்கலை என்று சொல்லுகின்ற இந்த உடல் தளர்த்தல். அப்ப இந்த உடல் தளர்த்தல் இந்த முறையில நாம வந்து மனம் ஒன்றணும், அதனோடு இணையணும். இணைந்து உடல் உறுப்புகளோட உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் நீங்க பிரயாணம் செய்து உச்சியிலிருந்து திருப்பியும் உள்ளங்கால் வரைக்கும் திரும்பி பிரயாணம் செய்துட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மனோ ரீதியாகவோ
உயிர் ரீதியாகவோ எந்த பிரச்சனையும் வராது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த உடல் தளர்த்தல். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த கை பயிற்சியிலிருந்து இந்த உடல் தளர்த்தல் வரைக்கும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பினை உடைய பயிற்சிகள். அப்போ இந்த உடற்பயிற்சியை ஒரு உடல் பயிற்சி என்று சொல்லாமல் உடல் தவமாக நாம் செய்யும் பொழுது நமக்கு உடல் ரீதியாக வருகின்ற பிரச்சனைகளையும் உடல் சார்ந்த கர்மவினை பதிவுகளாக வருகின்ற பிரச்சனைகளையும் நம்மால் தீர்த்து கொண்டு இந்த வசியக்கலை என்று சொல்லுகின்ற ரிலாக்ஸேஷன் மூலமாக மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் நம்மால் தீர்த்து கொண்டு ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். அந்த மனிதனாக நம்மால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முயன்ற நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு தொண்டினை நம்மால் செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த மகரிஷனுடைய உடற்பயிற்சி அமைந்திருக்கிறது. நண்பர்களே, நம்ம 4 பாகங்களா இந்த உடற்பயிற்சியை பத்தி நாம சிந்தனை செய்திருக்கிறோம். இதை மனதில் நம்ம ஒரு ஞான வைராகியமா இதை நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு இந்த பயிற்சியை நாம முறையாக செய்யும் பொழுது நம்ம கொண்டு வந்த மகரிஷி சொல்ற மாதிரி கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்தால் போகுன்ற மாதிரி நீங்களுடைய தொண்டு எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். தொண்டு என்ன தொண்டு? இந்த உடம்பினை நல்லா பார்த்துக்கணும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் சுயநலம் நமக்கு தேவை. அந்த உடல் நலம் நன்றாக இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். அதனால இந்த உடம்பை நல்லா பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு வாய்ப்பினை நல்கிய கனடா ஸ்கை யோகா மனவளக்கலை நண்பர்கள் அனைவருக்கும் சிவாய் அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திப்போம். ஐயா மன்னிச்சுக்குங்க, எங்களால நேரா வர முடியல. பக்கத்துல இருந்தாலும் ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்க இப்போ நாங்க பாஸ்டன்ல இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நியர்பைல தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த விசா கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் டைம் நமக்கு செட் ஆகலை, அதனால வர முடியல. நிச்சயமாக அடுத்த முறை நாம் வரும் பொழுது கண்டிப்பாக கனடாவிற்கும் வருகிறோம். நன்றி. இதுகாரும் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான இந்த உரையை எமக்காக இவ்வளவு நேரமும் வழங்கிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். எல்லோருமே பயப்படுவது கண் தெரியாமல் போய்விடுமோ, இந்த அல்சைமர் வந்துடுமோங்கிறது பொதுவாக யாருக்குமே பயம் தரக்கூடியது. இதையெல்லாம் இவ்வளவு சுலபமாக தீர்த்து கொள்ளலாம் என்று தெரியும் போது பலருக்கும் அது மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறேன். பலரையும் இந்த பயிற்சியை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் என்றும் நினைக்கிறேன். திருமூலர் சொன்னது போல, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. பலர் இனி அவர்களுடைய உடம்பை போற்றி பாதுகாப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவ்வளவு சுலபமான வழிகள் இருக்கும் பொழுது அதை யாரும் தவறவிட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா, மிக்க நன்றிகள். ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கு முதல் கேள்வி பதிலுக்கு போய்விடுவோம். அதற்கு பிறகு எல்லாம் சேர்த்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது கேள்வி பதில். ஆரம்பத்திலிருந்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, இப்பொழுது உங்களுடைய சந்தர்ப்பம், அன்மியூட் பண்ணி பேசுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை அண்ணா நகர் மன்றம், 85 வயது. தெய்வ பேராசிரியர் இன்றைய எவரெஸ்ட் மலை உகரம் போன்ற சிந்தனை விருந்து விளக்கம் அளித்துள்ளார்கள். அது சூப்பரோ சூப்பர் ஐயா. வணக்கத்திற்குரிய வர்மக்கலை வித்தகர்
சித்தா டாக்டர், வேதங்கள் உபநிடங்கள் வேதாந்த சித்தாந்தத்தில் வல்லுனர், கலியுக கடவுள் நம் குருவின் எளிய முறை பயிற்சிகளை, உலகிலேயே மிகச்சிறந்த ஐவகை தவங்களையும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சேர்ந்து பயிற்சியை முறைப்படி கற்று முழு பலனையும் இறைநிலை உணர்வு அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து பிறவி பயனை எளிய முறையில் அடைவதற்கு தங்களின் அனைத்து சிந்தனை விருந்துகளும் நிரூபித்து காட்டிவிட்டன. மகரிஷியின் கனவை முழுமையாக நிறைவேற்றும் வண்ணம் தெய்வ தம்பதிகள் இருவரும் வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் முறைப்படி பரப்பி உலக மக்கள் அனைவரும் வேதாத்திரிய விருட்சங்களாக மாற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்து மூச்சும் பேச்சும், அதாவது டோட்டல் சரண்டர் டு மகரிஷி, வேதாத்திரியத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை, இப்படி உலக மக்கள் அனைவரும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமைதியும் பெறுவதற்காக வாழ்த்திக் கொண்டே இருக்கும் தெய்வ தம்பதிகள் நீடூழி 120 ஆண்டுகள் வாழ இறையர்களும் குரு அருளும் எப்பொழுதுமே துணை நிற்கட்டும். விதியையும் மதியால் வெல்லலாம். மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், அருட்காப்பு, சங்கற்பம் உள்ள உலக ரகசிய அதிசய பொக்கிஷமான ஐவகை தவங்களையும் செய்து பிறவி பகனை நல்க வாரீர் 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 என உலக மக்கள் அனைவரையும் தெய்வ பேராசிரியர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி வாழ்த்தி நன்றியை கூறி அழைக்கின்றார்கள். வாரீர், வெல்வீர், நலம் பெறுவீர், மகிழ்ச்சி கடலில் நீந்துவீர். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வாரி வழங்கிய வணக்கத்திற்குரிய ப்ரொஃபசர் சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கனடா தெய்வீக சத் சங்க வேதாத்திரிய விருட்சங்களான அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். நன்றி ஐயா, மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்கட்டும். நன்றி. அடுத்து தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். டாக்டர் ஜெகநாதன் ஐயா சொன்னது போல இது எங்களுக்கு ஐயா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா இந்த முதலாவது 3ஐயும் கேட்டு எனக்கு 4வது இப்போ வரும் என்று சொல்லி ஒரு ஆவல் ஒன்று இருந்தது. அந்த ஜெகநாதன் ஐயா போல ஒரு எளியா கையெழுத்தின மாதிரி நான் 3வது சிந்தனை முடிந்ததே கையெழுத்திக்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த 14 பாயிண்ட்ஸ் அக்கு பிரசரை பற்றி, அதாவது இன்றைக்கு அதை பற்றி விளக்கம் சொன்னீங்கள், அந்த வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றுவதாக. அப்போ என்னுடைய கேள்வி ஐயா, இந்த இடக்கையில் 3 விரல்களால் அந்த C3 அதில் ப்ரெஸ் பண்ணி, அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணும் பொழுது அதே அந்த C3 ப்ரெஸ் பண்ணுறது அந்த டெக்னிக்கலாக பார்க்க இப்போ வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றுறோம். அப்படி அப்போ அந்த C3 தான் அது மாறுறதா? அதே அந்த C3 என்று சொல்லி வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அது அப்படி கிடையாது ஐயா. அந்த பாத்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னாடி ஒரு குண்டா தெரியும் பாருங்க, அதுக்கு பேர் சரம் முடிச்சு அப்படின்னு பேரு. அந்த சரம் முடிச்சு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தட் வில் லிங்க் யுவர் பிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட். ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கிறோம், அவ்வளவுதான். அது சர்விக்கல் கிட்ட இருக்குது கரெக்டா. அது நீங்க அது C1 பார்க்க வேண்டாம், C7 பார்க்க வேண்டாம், C2 பார்க்க வேண்டாம். நீங்க கரெக்டா அந்த நடு குண்டுல அந்த நடு விரலையும் மேல் கீழே இந்த 2 விரலையும் நீங்க வச்சு அழுத்திட்டாலே போறோம். அது ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்குது, அவ்வளவுதான். அங்க இணைச்சிட்டாலே, அதனாலதான் கடைசி அடுத்த 13 பாயிண்ட்ல நம்ம அங்கிருந்து கை எடுக்கல. ஏன்னா நீங்க அடுத்த 13 பாயிண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற அந்த சிக்னல், அதுதான் அந்த எல்லாத்துக்கும் அந்த சிக்னல் கொடுக்கும். நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 13 பாயிண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சிக்னல் கட் ஆயிடும். அதனாலதான் அதை கை வைக்கிறாங்க. அந்த சரம் முடிச்சை இயக்குகிறது, உடலையும் மனதையும் இணைக்கிறது. அந்த ஆங்கிள் தான் நம்ம பண்ணணும். அதை வாழ்க வளமுடன் ஐயா. அதில் இன்னொரு கேள்வி ஐயா, அப்போ நாங்கள் சிதறிட்டு இருக்கும் பொழுது
சில சமயங்களிலே அந்த கைவிரலை அந்த அந்த முடிச்சில் ப்ரெஸ் பண்ணுற கைவிரலை உதாரணமாக பாருங்க, இப்போ செதுட்டு இருக்கிறோம், இடையில ஒரு கால் ஒரு உறும்பு கடிக்குதுன்னு கேட்போம், டக்குன்னு கை எடுத்துடுறோம்னு கேட்போம். அப்படி அதை எடுத்துட்டா அதை திருப்பி முதல்லேருந்து செய்யணும். இப்போ ஒரு 5-10 பாயிண்ட்ஸில் வரைக்கும் எடுத்துகிட்டு கேட்போம். எடுத்தா அந்த கனெக்ஷன் போயிடும். அப்படியா? நிச்சயமாக கனெக்ஷன் போயிடும். அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். எந்தையா திருப்பி தொடங்கணும். அப்படியா? அதைத்தான் சொல்றேன் ஐயா. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி மட்டும் நீங்கள் அதாவது நம்ம பயிற்சியில பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கைப்பயிற்சி நீங்க செய்துட்டு ஒரு 4 நிலை செய்யறீங்க கைப்பயிற்சியில. நடுவுல ஒரு வேலை வந்துருச்சுன்னா, நீங்க போயிட்டு வந்து திருப்பி 5வது பயிற்சி வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஆனா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மட்டும் நீங்க கைய எடுக்கக்கூடாது. பாயிண்ட்ல இருந்து 6 பாயிண்ட் செய்துட்டு திருப்பி வந்து 7வது பாயிண்ட்ல இருந்து கை வைக்கக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஸ்தூலத்தையும் சூக்குமையும் இணைக்கிறது. உங்களால கொஞ்சம் வலிச்சுதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுங்க, ஒரு விரல வச்சுக்கிட்டாவது அடுத்த 2 விரல கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அங்க ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தா தான் உங்களுக்கு நல்லது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட் ஐயா, புரியுது ஐயா, புரியுது. ஐயா என்ன ஒரு கேள்வின்னு சொல்லி அந்த மூலபந்தம் அந்த நீங்க கபாலபதி செய்யும் பொழுது இந்த மூலபந்தத்தை பற்றி சொன்னீங்க. அப்ப இந்த மூலபந்தம் வந்து இப்ப முதல் 10 தரம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ், 10 தரம் ரிலாக்ஸ், 10 தரம். அப்ப இந்த மூலபந்தம் வந்து ஒவ்வொரு மூச்சுக்கும் செய்துட்டு அதை மூலபந்தத்தை எடுத்துட்டு விடலாமா, இல்லாட்டி அது மூலபந்தத்தை பிடிச்சிட்டே இருக்கணுமா? அது 10 தடவை கபாலபதி செய்யற வரைக்கும் மூலபந்தம் அப்படியே இருக்கணும். 10 முடிச்சதுக்கு அப்புறம் தான் மூலபந்தத்தை ரிலீஸ் பண்ணணும். உங்களால முடியலன்னா 2 மூலபந்தம் விட்டுற மாதிரி வந்ததுன்னா கபாலபதி நிறுத்திருங்க, போறோம். 5 பண்ணா கூட போறோம். அதையே கண்டினியூ பண்ணுங்க. அது நாளாக நாளாக உங்களுக்கு இந்த 10 கண்ட்ரோலுக்கு வந்துரும் உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காயகல்ப பயிற்சியை முறையாக செய்யணும். 2வது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் அஸ்வினி முத்திரை மட்டும் அதிகமா போடுங்க. அந்த கண்ட்ரோல் வந்துரும் உங்களுக்கு. ரைட் ஐயா. அது முடிக்க என்னுடைய சொல்லிட்டு முடிக்கணும் ஐயா. என்ன சொன்னா, இதுவரை காலமும் நான் இந்த ரிலாக்ஸேஷன் செய்கிறது ஒழுங்கா செய்யல. அதாவது வந்து கடைசியில அது பெரிய ரிலாக்ஸேஷன் தான் சொல்லி இன்னத்தானையா அந்த முக்கியத்தை உணர்ந்தேன். என்னை சீரியஸா செய்யணும்னு நிலையம் வந்துட்டு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். விடாதீங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரிஷி ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்காருன்னா, அவர் வந்து சும்மா ஒண்ணு நமக்கு கொடுக்கல இல்லையா? ரிலாக்ஸேஷன்ன்றது வந்து சும்மா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம உடற்பயிற்சி முடிச்ச உடனே இந்த உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்றோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மகரிஷி அது உள்ள இவ்வளவு சூக்குமத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம முறையா செய்யணும். வாழ்க வளமுடன் ஐயா. கனடா இப்ப வாரீங்கள்னு சொல்லி அவளுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நிச்சயமா வரையா, நிச்சயமா வரையா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி தனா ஐயா. அடுத்து அருள்நிதி சந்திராமா அன்மியூட் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. இன்னைக்கு எதிர்பாராம இந்த பிளையரை பார்த்தேன், உடனே நான் ஷேர் பண்ணிட்டு சேர்ந்துட்டேன். இதோட 3 பாகங்களும் நான் மிஸ் பண்ணிட்டேயா. யூடியூப்ல கிடைக்குமா? அதோட விவரம் தெரியணும் எனக்கு. நான் 3 பாகமா நானே 3 பாகமா அனுப்புங்கய்யா ப்ளீஸ். அனுப்புங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. சீக்கிரம் இந்தியாவுக்கு வாங்கய்யா. வாழ்க. ரொம்ப மிஸ் பண்றோம் உங்களை. வாழ்க வளமுடன். அடுத்த மாசம் வந்துருவோம். அடுத்த மாசத்துல இருந்து ஆலியார் ஜூம்ல ஜாயின் பண்ணுவோம். நன்றி ஐயா. நன்றி. இந்த கனடா நிகழ்ச்சியை நடத்துற அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. இந்த தொகுத்து வழங்குறவங்க ரகுபால் அம்மா குரல் மாதிரி அவங்க யாரும் தெரியல. ரொம்ப சிறப்பா இருக்கு அவங்களோட தமிழ் உச்சரிப்பு. அவங்களுக்கும் என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து குருவம்மாள் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மையப்பா. வாழ்க வளமுடன் அம்மையப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது, குரல் கேட்கறது. தெய்வத்தின் குரல் மாதிரி இருக்கு எங்களுக்கு இன்றைக்கு. 3 பாகத்தும் எங்களுக்கு எப்ப நடந்ததுன்னே தெரியல. 4வது பாகம் மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருக்கம்மா. அடுத்த மாசம் இந்தியா வந்துரும். வாங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நம்ம கனடா ஜூமுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மூலமா தான் எல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு ரொம்ப அற்புதங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா சொன்னதுக்கு மேல வார்த்தைகளே கிடையாதுங்க ஐயா. ரொம்ப அற்புதம். உங்களுடைய தொண்டு சிறக்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க வந்து 120 ஆண்டு வாழ்வாங்கு வாழணுங்க ஐயா. நீங்கள் உங்கள் அம்மாவும்
ரொம்ப சிறப்பாகவும் நடக்கணும். நீங்க நினைச்சு போன காரியம் கட்டாயம் விரைவில் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சொல்லுங்க, இந்தியா வந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அந்த 3 பாகத்தை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேம்மா. வாழ்க வளமுடன். அனுப்பிச்சிடுங்க. நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் டி.ஏ. ஸ்ரீ அருள்நிதி. டாக்டர் டி.ஏ. ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். ஐயா பேசுங்க, அன்மியூட் பண்ணி. கை உயர்த்தி இருக்கிறீங்க. டாக்டர் வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க. ஐயா வணக்கம். சேலத்திலிருந்து வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷம் ஐயா, உங்களை இன்னைக்கு வந்து கனடா பார்த்தது ரொம்ப இதை ஏற்படுத்தின கனடா அனைவருக்கும் நன்றி. அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி இந்த 4வது பாகத்துலதான் இணையத்துக்கு அறிவிப்பு கண் பயிற்சி வந்து நிறைய பேர் வந்து அந்த கண் பயிற்சி மாதிரியும் செய்வாங்க. கண் தசைகளை வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அருமையா. அதே போல கபாலபதி வந்து நமக்கு வந்து இந்த கொரோனா தொற்று காலத்துல வந்து நுரையீரல் சம்பந்தமான வியாதியை தான் உதவும். ஆனா அது அல்சைமர் மாதிரி காலத்துல வரக்கூடிய பெரிய நோய்களை எல்லாம் தடுக்கக்கூடிய போல ஏற்கனவே நீங்க இணைச்சி இங்க வந்து ஓய்வு சிறப்பாக இருக்கு. நிறைய பேர் நானே கூட பல சந்தர்ப்பங்கள்ல உடற்பயிற்சி முடிச்சு முடிச்ச உடனே ஓய்வு தேவை தொடர முடியாம வேற வேலைகள் போகவே கூடாது. தொடர்ந்து அக்யூப்ரெஷர் முடிச்சு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் உங்களுடைய சேனல்லயே நீங்க இதெல்லாம் போட்டா கூட போட்டிருக்கீங்க. ஜீவ ஆரோக்கியம் அதுல போட்டிருக்கோம். அம்மாவுக்கு விரைவில் வாங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் எல்லோருக்கும். நீங்க சேலம் ஐயா? ஆமாங்க ஐயா, சேலம். நம்ம இந்த மண்டலத்தில் கூட பார்த்தோம் ஐயா. ரெண்டு இடத்துக்கும் வந்திருந்தோம். சேலம் டவுன்ல நானும் என்னுடைய துணைவியாரும் இந்தியா வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆழியார் ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 2ல இருந்து 11 வரைக்கும் ஆழியார்ல வந்து எம்ஆர்சி அண்ட் மௌனம் கிளாஸ் எடுக்கிறோம். அது முடிஞ்ச உடனே கரூருக்கு தான் வரும் கிளாஸ்க்கு. சரி, வாங்க. நன்றிகள் ஐயா. அடுத்து ராஜேஸ்வரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா, அம்மா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கனடா வரைக்கும் போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே என்னோட நல்வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. என்னோட ஆசை அதுதான். நீங்க உலகம் எல்லாம் சுத்தணும். உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி எல்லா இடம் நீங்க போகணும். வேதாத்ரி மாஸ்டர் கனவு அது. உங்க 2 பேர் தம்பதிகள் மூலமா அதெல்லாம் எனக்கு நிறைவேறணும்னு ஒரு ஆசை. அப்புறமா இந்த பார்ட்ல 1, 2, 3 எங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷனே வரல ஐயா. 4 அனுப்பணும். அம்மா என்கிட்ட இருக்கு, நான் வீடியோ அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. நான் வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் அனுப்பிச்சிடுறேன். 4 பார்ட்டும் அனுப்பணும் ஐயா. கண்டிப்பா. இதுவும் எனக்கு லாஸ்ட்ல தான் நான் வந்த லைன்ல பரவாயில்ல, நான் அனுப்பிச்சிடுறேன்.
4மே சேர்த்து அனுப்புறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஐயா உங்க 2 பேருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். சந்தோஷம். கல்ல தண்ணியே வருது. கனடா வரைக்கும் எங்க ஐயா போயிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்பீச். அவங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா. ரொம்ப நல்லா. மகரிஷி. ஆமா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. சந்திரா அம்மா மறுபடியும் கை வைத்திருக்கீங்க. ஆமா, வாழ்க வளமுடன். உங்க கன்னடா நிகழ்ச்சிகள் பத்தின எங்களுக்கு தெரியறதுக்கு ஏதாவது லிங்க் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருந்தா எங்களை அதுல இணைச்சு விடுங்கம்மா. நான் நம்பர் வேணா போடுறேன் சாட் பாக்ஸ்ல. ஏன்னா எங்களுக்கு தகவல் தெரியவே இல்லை. இப்பதான் இந்த 4வது பார்ட் மட்டும் தெரிஞ்ச உடனே நான் என்னோட குரூப்ல ஷேர் பண்ணினேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணினேன். இன்னும் நல்ல விஷயங்கள் நடத்துறீங்க. அது எல்லாருக்கும் தெரியணும்மா. அது மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நன்றி. கண்டிப்பாமா. நீங்க சாட் இதுல போடுங்கம்மா. அவங்க ஐயா இணைப்புல ஜாயின் பண்ணிக்குவாரு. சிவா ஐயா இருக்கிற இணைப்புல உங்களுடைய பேரையும் கண்டிப்பா சேர்த்துக்குவார். சந்தோஷமா சேர்த்துக்குவோம். நாங்க கனடால எல்லாரையுமே எங்க குடும்பமா. உங்களோட பெயரை தெரிஞ்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுமா. தாராளமா தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் பவானி செல்வசிங்கம். உங்களோட அந்த இலங்கை உச்சரிப்பு ரொம்ப அற்புதமா இருக்குமா. வாழ்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். பவானி அம்மா அவருடைய முன்னொரு காலத்திலே வானொலி அறிவிப்பாளராக இருந்தவர். அதனுடைய தாக்கம் அவருடைய பேசுகின்ற போது எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். வாழ்த்துக்கள் பவானி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா நீங்க கை உயர்த்தினபடியே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டீங்க. அடுத்து வா 111 என்ற இணைப்போட இருக்கிறவங்க கையொத்தி இருக்கீங்க. நீங்கள் அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மலர்கொடி பேசுறேங்க ஐயா. அம்மா பிரான்ஸ்ல இருந்து மலர்கொடி. அம்மா வாழ்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா. நீங்க கூடிய விரைவில் பிரான்ஸுக்கு நீங்க வரணுங்க ஐயா. நிச்சயமா வரேம்மா. அம்மாவோட கண்டிப்பா நீங்க வரணும் ஐயா. நீங்க வந்து இங்க ஒரு அறிவு திருக்கோயிலுக்கு திறக்கிற அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் ஐயா. உங்களுடைய உதவியை வந்து ஐயா டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு அதை விட அதிகமா சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து எங்களுக்கு வார்த்தை வரலைங்க ஐயா. 120 வருஷம் அம்மா நீங்களும் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தொண்டு செஞ்சு மேலும் மேலும் உங்களுடைய உழைப்புங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா அமைய எங்க குடும்பத்தவரை எல்லாருமே உங்களை வாழ்த்துறோம் ஐயா. நீங்க கண்டிப்பா பிரான்ஸுக்கு நீங்க வரணும் ஐயா. நிச்சயமா வரமா. வாழ்க வளமுடன். முன்கூட்டியே நீங்க தகவல் தெரிவிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோங்க ஐயா. கண்டிப்பாமா. ராஜேந்திரன் ஐயா கேட்டதை சொல்லுங்க. உங்க மகனுக்கு சீக்கிரம் திருமணம் அமைய, திருமண வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். வாழ்க. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. ஊருக்கு வரும்போது நேர்ல வந்து உங்களை நாங்க பாக்குறோம் ஐயா. சந்திப்பா. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. அவரால பேச முடியலைங்க ஐயா. சரி. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஆமா, நான் 2 வார்த்தைகள் பேசுகிறேன். ஐயா. ஐயா மிகச்சிறப்பு. கூறவே தேவையில்லை. மகரிஷியுடைய எல்லா பயிற்சிகளுமே சிறப்பு தான். அதிலும் இன்று இந்த கண் பயிற்சி, கபாலபதி, உடற்பயிற்சி, இந்த 3ம் முற்றிலும் நாம் அறியாத பல ஆழமான விளக்கங்களை இன்று உங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். மிக ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு ஆழம் இந்த பயிற்சிகளுக்குள் இருக்கின்றது. மகரிஷி இவற்றை எல்லாம் தொகுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இவற்றை முழுமையாக புரிந்து கொள்ளாது இந்த பயிற்சிகள் செய்கின்ற போது இந்த கடைசி 3 பயிற்சிகளையும் சுருக்கமாக விரைவாக முடிச்சு வருவதுண்டு. ஆனால் எவ்வளவு தூரம் அதை
நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம் என்பது இன்றுதான் எங்களுக்கு புரிந்தது. கண்களை திறந்திருக்கின்றீர்கள் ஆழமாக. மிகச் சிறப்பையா. இதற்காகத்தான் நாங்கள் உங்களை கனடாவுக்கு அழைத்து பல நாட்கள் உங்களை இங்கே நிறுத்தி வைத்து உங்கள் மூலம் இவற்றை எல்லாம் அறிய வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தோம். அடுத்த முறை வருகின்ற போது இந்தியாவிலிருந்தே விசா எடுத்துக்கொண்டு வருவது இலகுவா இருக்கும். அடுத்த பயணத்தை நிச்சயமாக ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். எனக்கு ஒரு கேள்வி ஐயா, இந்த உடற்தளத்தல் பயிற்சியில ஒன்று நன்றாக புரிந்து கொண்டது, மற்ற பயிற்சிகள் முடித்த பின்பு இதை செய்தால்தான் அதனுடைய உச்சக்கட்ட பலன் கிடைக்கும் என்பது நன்கு புரிந்து கொண்டது. இந்த உடற்தளத்தல் பயிற்சிக்கும் யோக நித்திரைக்கும் உள்ள தொடர்பு அல்லது வேறுபாடு பற்றி சொல்ல முடியுமா ஐயா? யோக நித்திரை என்பதிலையும் அதை செய்கின்றோம். யோக நித்திரையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடல் தளர்த்தல்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறீங்க. அதாவது எப்படின்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தா தானே உங்களால பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். உங்க டெபிட் கார்டு உங்க கையில இருக்குன்னா, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தானே உங்க டெபிட் கார்டு யூஸ் வேலிடு, இல்லைன்னா வேலிட் இல்லையே. ஆமா. அந்த மாதிரி தான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல யூ ஆர் சேவிங் யுவர் எனர்ஜி வித் தி 14 மெரிடியன் பாயிண்ட்ஸ். அதுல சேவிச்சு வச்சுட்டு உங்க எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் அங்க இருக்கு. அதைத்தான் நீங்க ரிலாக்ஸேஷன்ல யூஸ் பண்றீங்க. யோக நித்திரையிலையும் ஆல்மோஸ்ட் அதான் நடக்கிறது. பட் யோக நித்திரையில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் நாட் டூயிங் எனி ஸ்பெஷல் எய்தர் வார்ம் அப் எக்ஸசைஸ் ஆர் எனி தனி பயிற்சி வித் ரிகார்ட் டு சேவ் தி எனர்ஜி. அதுதான் யோக நித்திரையில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மைண்டை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நீங்க யோக நித்திரையில மைண்டை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி அப்ப என்ன பண்றீங்கன்னா, மனசனுடைய ஃப்ரீக்வன்சி யூ கேன் ஏபிள் டு ரெடியூஸ் யுவர் மைண்டோட ஃப்ரீக்வன்சி. ஆனால் நீங்க மைண்டோட ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு போகும் பொழுது உடல் உறுப்புகள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு எனர்ஜி மெடிசின் தேவை. அதுக்கு நீங்க 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் இஸ் தி பெஸ்ட். அதுதான் அப்படி பண்றது. ஓகே ஐயா, நன்றிகள் ஐயா. தெரிஞ்சதுன்னா பேசலாம். இதை அவர் ரன் பண்ணாரு. சிவா ஐயா, இப்ப நம்ம உடற்பயிற்சி பார்ட் நம்ம இதோட முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது நான் ஒரு டேட் ஒன்று கொடுக்குறேன். நம்ம டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போலாம் ஐயா. மிகச் சிறப்பாக நாங்கள் ஆவலுடன் உங்களுடன் என்ன கேட்க இருந்த தலைப்பு அது. இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ், மெடிடேஷன் பற்றி தெளிவான விளக்கங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் எங்களுக்கு இருந்தது. நீங்களாகவே அந்த தலைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பையா. அதுக்குரிய டேட் எங்களுக்கு தந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக. அது நாங்கள் நீண்ட காலமாக அந்த தலைப்பு, அந்த தவங்கள் பற்றிய நுணுக்கங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் நிறைவாக இருக்கின்றது ஐயா. கண்டிப்பாக நன்றிகள் ஐயா. இந்த அல்சைமரை பற்றி குறிப்பிட்டீர்கள் ஐயா. அது இங்கே இந்த நாடுகளிலே ஒரு மிக பெரும் பிரச்சனையாக என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அல்சைமர்ல இப்ப இது சும்மா ஒரு கேள்வி ஐயா, பயிற்சியை விட கேள்வி. இப்ப சில நேரத்தில் நன்கு தெரிந்த சில சொற்களே ஞாபகத்துக்கு வர மாட்டேன். அது அல்சைமரை சார்ந்ததாக இருக்குமா ஐயா, அல்லது? நிச்சயமாக அல்சைமர் சார்ந்ததுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கபாலபதி அந்த ஒரு நாளைக்கு நம்ம 3 செட்டு 30 அடிக்கிறோம் இல்லையா கபாலபதி. ஆமா. அது இல்லாம அதைத்தான் நாங்க சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் 25 பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் 25 பண்ணிடுங்க. நீங்க உங்களுக்கு சில சொற்கள் இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா. ஆமா. உங்களுக்கு அந்த டே ஃபுல்லா இஃப் யூ வாண்ட் டுடே இஸ் ஹார்மனி டே அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் when you are wake up from the bed பாருங்க, நான் இப்ப பண்றேன் பாருங்க. எழுந்த உடனே don't open your eyes. உங்களுக்கு மனசை விட ஒரு சிறந்த அலாரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ராத்திரி படுக்கும் பொழுது நாளை காத்தால எழுந்த உடனே நான் கண்களை திறக்காமல் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை மைண்ட்ல போட்டுருங்க. புரியுதுங்களா?
நாங்க அதைத்தான் சொல்றோம். எவ்ரிடே அதை தான் நாங்க பண்றோம். வாட் வி ஆர் டூயிங் அதை உங்களுக்கு சொல்றேன். நாங்க என்ன பண்ணுவோம், கரெக்டா எழுந்துப்போம், கண்களை திறக்க மாட்டோம். கண்களை திறக்காம எழுந்த உடனே அப்படியே பெட்லயே தான். ஈவன் வில் கோ ஃபார் தி பிரஷிங். ஏன்னா இரவுல ஒரு முறை பல் தேய்க்கிற பழக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு 2 வேளை இது பண்ணுவோம், பிரஷ் பண்ணுவோம். நைட்டு காலையில எழுந்த உடனே கண்களை திறக்காம எடுத்த உடனே சுகாசனத்தில் பெட்லயே உட்காந்துருந்து பாருங்க. வலது நாசியை, என்னுடைய வலது நாசியை மூடிடுவேன். லெஃப்ட் நாசியில மட்டும் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 10 டைம்ஸ் சொன்னது பாருங்க. பத்து முறை. அடுத்தது இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட. இப்ப ரைட்லயே இன் அவுட். பத்து முறை. அடுத்தது கைகளை இப்படி கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு 2 மூக்குலையும் சேர்த்துப்போ 10 முறை. 10 முறை. மொத்தம் 30 முறை இது பண்ண உடனே இது இப்போ உங்களுக்கு பிராணசக்திக்கு வார்ம் அப். இது முடிச்ச பிறகுதான் நாடி சுத்தி பிராணாயாமம். 5 பண்ணுவோம். 5 நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணிட்டு 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். திருப்பி 5 1 நிமிஷம் ரெஸ்ட், திருப்பி 5 1 நிமிஷம் ரெஸ்ட், திருப்பி 5 1 நிமிஷம் ரெஸ்ட், திருப்பி 5 செட்டு பண்ணுவோம். 25 பிராணாயாமம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் கண்களை திறந்து எழுந்து அதுக்கப்புறம் பிரஷ் பண்றது. அது அப்ப நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுக்க உங்களுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் இருக்கும். இது எவ்ரிடே யூ ஹேவ் டு டு. ஐயா இது ஒரு நாள் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு கால்ல வாங்க, மெசேஜ் கொடுங்க. ஓகே ஐயா. நான் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. இது இப்போ 8 வருடங்களுக்கு முன்பு எனக்கு டயக்னோஸ் பண்ணாங்க. ஹார்ட்ல எல்லா ஆர்டரிஸும் பிளாக்ட் ஆண்டு, கிட்டத்தட்ட 98% எல்லாம் பிளாக்ட். நீ எப்படி உயிர் வாழ்றா என்பதே ஆச்சரியம் என்ற மாதிரி குறிப்பிட்டார்கள். அப்போ அதை டயக்னோஸ் பண்ணி மருந்தெல்லாம் தந்து ஹை மெடிடேஷன் டோஸ் மெடிடேஷன் தந்து அதில் தந்த ஒரு மருந்து மெட்ரோப்ரோலோல்னு சொல்லி ஹார்ட்டை ஸ்லோ பண்ணி விட்டுரும். அது அந்த மருந்து எடுக்க ஆரம்பித்த உடனே டெய்லி தினம் முழுதுமே சோர்வா இருக்கு, நித்திரை தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிளட் இனஃப் பிரெயினுக்கு போகையில்லைன்னு சொல்லி. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த வேதாத்திரிய மகரிஷி உடற்பயிற்சி கற்கின்ற போது ஒரு பேராசிரியர் குறிப்பிட்டது ஞாபகம் வந்து, இந்த நியூரோமஸ்குலர் பிரீதிங் எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு செய்தால் அன்று முழுக்க எனர்ஜெட்டிக்கா ஃபுல் எனர்ஜி இருக்கும் என்று சொல்லி. அப்ப தினமும் அந்த பயிற்சியையும் இந்த நாடி சுத்தி பயிற்சியையும் காலையில நீண்ட நேரம் அதை செய்வேன். அது செய்து ஒரு 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 1 மந்த்துக்கு முன்னையிலேயே அந்த தூக்கம் வருகின்ற அனுபவமே இல்லை. இப்ப 8 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையே இல்லாத அதே மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எந்த விதமான அந்த தூக்கம் பெறுகின்ற மாதிரியான சோர்வு தன்மையே இல்லை. அது நான் கற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இந்த பயிற்சியில இருந்து. உண்மையிலேயா ஐயா, இப்ப நீங்க blood thinner, இப்ப you told me that you are taking medicine for blood thinner. ஆமா. ஒரு அற்புதமான blood thinnerக்கு மருந்து எது தெரியுமா? திரிபலாசுரம். திரிபலா மாத்திரை. நாங்க அதுதான் எல்லா இடத்துலயும் when we are conducting the classes, take 2 triphala tablets before going to bed. 2. Triphala multi-purpose. Triphala not only to eliminate constipation. Triphala மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் Triphala மாத்திரை பிளட் திக்காகாம பார்த்துக்கும். அற்புதம். நீங்க உங்க மெடிசன் எடுக்கிறது, நீங்க யூசுவலா யூ டேக் தட் மெடிசன். இந்த Triphala மாத்திரையை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. சிறப்பையா. நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிகள். வணக்கம். ஜனாரையா. ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். சிவா ஐயா குறிப்பிட்டது போல நீங்க அந்த அக்யூப்ரெஷர்ல கண் தொடர்புகள் எல்லாம் சொன்னது கொஞ்சம் ஆழமான செய்தி. அது நல்ல பெனிஃபிட்டா தந்திருக்குது ஐயா. அதெல்லாம் சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன்.
கேள்வி என்னன்னா, இந்த அக்யூப்ரெஷர்ல கையால பின்னால தொடுற மூன்று எலும்புன்னு சொல்லித்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிலர் வந்து எலும்ப தங்களுக்கு அப்போ உணர முடியலையேன்னு சொன்னா அவைக்கு எப்படி அந்த இடத்தை சரியா விளங்கப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு குறிப்பு தாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல இல்ல இல்ல, அதாவதுங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து அந்த சரம் முடிச்சு அது அந்த நாட்டு அந்த இடத்துல குண்டு எல்லாருக்குமே தெரியும். படுத்துக்கிட்டு பண்ணும்போது சரியா அந்த இடத்துல கையை வைக்கணும். அதாவதுங்க இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, இதனுடைய கரெக்டா அது 2 இடத்துலயும் போய் அப்படி போய் அந்த அப்படி முடிகிற டச் பண்ற இடம் தான் அந்த குண்டு சரம் முடிச்சு பாருங்க. இப்படி கை வச்சீங்கன்னா அது கரெக்டா அப்படி பாருங்க, அப்படி கோபுரமா போய் மேல் நோக்கி அப்படி முடியும். அந்த இடம் தான் சரம் முடிச்சு. கண்டிப்பா எல்லாருமே படுத்துட்டு பண்ணும் பொழுது நல்லா தெரியும் அந்த இடம் வந்து. கண்டிப்பா தெரியலன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஈவன் லீனா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருவாங்க, போன் தெரிஞ்சிடும், அந்த இடம் அந்த எலும்பு தெரியும் அந்த இடத்துல. கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க உணர்வுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா அந்த இடத்த வந்து, ஒருவேளை அவங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரியலன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஐடியா சொல்றேன். அவங்க அழுத்தத்துல எந்த இடத்துல அந்த பல்ஸ் சென்சேஷன் தெரியுதோ அதை பிடிச்சிட்டு சொல்லுங்க, அதுதான். புரியுதுங்களா? நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். அதோட உங்களோட யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் உங்களோட சட்ல போட்டிருக்குன்னு நான் தேவையான கல்வி ஸ்கை கனடா யோகா டிவிலே பார்த்துக்கொள்ளலாம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஜனார் ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது சௌமித்திரன் ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, நன்றி தெரிவிப்பது. அதை நாங்கள் ஒத்தி வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் என்று புரிந்தது. ஏனென்றால் பலர் ஆர்வமுடன் காத்திருந்தார்கள். அதனால் இப்பொழுது இந்த கேள்வி பதிலும் சேர்த்து அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து விடுவோம், வாழ்த்துக்களை தெரிவித்து விடுவோம். சௌமித்திரன் ஐயா அவர்கள் அவருடைய உடல் நலம், அவருடைய பொருளாதார வளம், அவருடைய அருட்தொண்டு, அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.